गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम। नमः पार्वतीपतये हर हर महादेव। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय। स्मृते सकल कल्याण भाजनम यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां కొంచెం వాల్యూమ్ వెయ్యండి అమ్మా सर्वतो जयमंगलम। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वक्परिधानः साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वस्वरूपं विवृणोतु। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। पीताम्बरं करविराजित शंखचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत श्री गोपाल कृष्णाय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः। वाग्देव्ये नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। दुर्वासाः सुरवनिताब्ज दिव्यमाल्यं चक्राय स्वयमुपदाय तत्र भूयः नागेन्द्र प्रतिमृदिते शशापचक्रं काशान्तिस्त्वदिह नरदेवतां शभाजाति। शापेन प्रथित जरेथ निर्जरेन्द्रे देवेषु अप्सरसु अजितेषु निप्रभेषु सर्वाद्याः कमलजमेत्य सर्वदेवाः निर्वाण प्रभव समं भवन्तमाशुः। இயலிசையில் உச்சித்தவன் சிக்கையர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்துழலாதே உயர் கருணை புரியும் இன்பக் கடல் மூழ்கி உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே। மயில் தகர்கரிடையரந்தத்தினை காவல் பனச குரமகளை வஞ்சித்தனை கோனே கைலை மலையனைய செந்திற்பதி வாழ்வே
கரிமுகவலினய கந்த பெருமாளே முருகா முருகா முருகா. பெற்ற தாய் தன்னை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இசை இமைப்பது மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவர் தவர் உள்ளின்று ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே. பரம கருணாமூர்த்தியான எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதான பரம்பொருள் உருவமெடுத்து அன்பர்களை ரட்சிப்பதற்காக வரக்கூடிய செயலுக்கு அவதாரம் என்று பெயர். பக்தர்களை ரட்சிப்பதற்காக பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு பகவத்கீதையில பகவான் சொல்றான். பரித்ராணாய சாதுனாம் நல்லோர்களை காப்பதற்காகவும் விநாசாயச்ச துஷ்கிருதா தீயோர்களை அழிப்பதற்காகவும் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சம்பவாமி யுகே யுகே நான் பிறக்கிறேன் அப்படின்னா. அப்ப ஒரு சமயத்துல ஒரு காலத்துல ஒரு ஊர்ல அப்படின்னு இல்லாம பல சமயங்கள்ல பல காலத்துல பல இடங்கள்ல பகவான் பிறக்கிறார். அதெல்லாம் தொகுத்து பகவானுடைய பிறப்புல ஒரு அவதாரமா இருக்கக்கூடிய வியாசர் அப்படிங்கிறவர் நமக்கு புராணங்களாக தரார். 18 புராணம் அப்படின்னு சொல்றது, 14 புராணம் அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த புராணங்கள் நம்ம வாழ்வியல்ல உள்ள எல்லா தர்மங்களையும் எடுத்து சொல்லும். அது புராணம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா புரா நவம். புராணா முன்பு, நவம் அப்படின்னா புதுசானது. முன்பு புதுசானது அப்படின்னா முன்னாடிதான் புதுசு, இப்ப பழசுன்னு இல்லை. நவம் நவம் எப்போதுமே புதுசா உள்ளது. ஒரு சாதாரணமா ஒரு பேப்பரையோ ஒரு புஸ்தகத்தையோ ஒரு தடவை 2 தடவைக்கு மேல நம்மால படிக்க முடியாது, அலுப்பு தட்டும் நமக்கு. இப்பயே அன்னைக்கு நியூஸ் பேப்பர் வருது, படிச்சு முடிச்சுட்டு அதை கொண்டு எங்க வைக்கிறோம்? நாம செருப்பு ஸ்டாண்டு பக்கத்துல வைக்கிறோம். செருப்பு ஸ்டாண்டு பக்கத்துல கொண்டு அதை வைக்கிறோம். நாம கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டு அந்த புஸ்தகத்தை எங்க வைக்கிறோம்? நாம தினம் படிக்கிறோம். படிச்சுட்டு
பூஜை ரூம்ல வைக்கிறோம், பூஜையில வைக்கிறோம். அதுக்கு என்ன வித்தியாசம்? அது வெறும் வார்த்தைகள், இவைகள் மந்திரங்கள். நம் வாழ்வியல்ல நமக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதான சொற்கள். அது சொல்லுலேயே நன்மையும் செய்யலாம், தீமையையும் செய்யலாம். ஒரு வார்த்தை நம்மளை சந்தோஷப்படுத்துறது, ஒரு வார்த்தை நம்மளை வருத்தப்பட வைக்கிறது, ஒரு சொல் நம்மளை கோபப்படுத்துறது, ஒரு சொல் நம்மளை அமைதியாக்குறது. சொல்லுதானே, அதுக்கு எத்தனை சக்தி இருக்கு. சாதாரணமா வாழ்வியல்ல நாம பேசக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கே இப்படி சக்தி இருக்குன்னு சொன்னா, அவதார புருஷர்களான, சித்தர்களான, யோகீஸ்வரர்களான முனிவர்கள் பேசின வார்த்தைகள் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியதான சக்தி உள்ளது. அதிலையும் வியாசர் அப்படிங்கிறவர் பகவானுடைய அவதாரம். அவர் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே அப்படின்னு, பகவானே தான் வியாசர், வியாசரே தான் பகவான். அவர் வாக்குனால பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக செய்த அவதாரங்களை தொகுத்து எழுதுறார். இது ரெண்டு பிரிவா இருக்கு. இப்ப நாம தினப்படி ஒரு டிவியில கேட்கக்கூடிய சொற்பொழிவுக்கும் பட்டிமன்றங்கள்ல கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கும் ஒரு மேடையில பேசக்கூடிய சாதாரண பேச்சுக்கும் இதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவைகள்லாம் பெரும்பாலா பொழுதுபோக்குக்காக இருக்கும். அது நம்மளை ஜாலியா சிரிச்சு குதிச்சு அது மாதிரி பொழுதுபோக்குற மாதிரி இருக்கும். இப்ப நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதோ, நாம் பேசுறதோ, நீங்க கேட்கிறதோ வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டுமல்ல. இதுக்கு ரெண்டு நோக்கம். ஒண்ணு நம்மளுடைய அறிவை வளர்க்கணும். ஸ்ருதம்மே கோபாயா அப்படின்னு சாஸ்திரம். அறிவானது காக்கப்பட வேண்டும் அப்படின்னு. தகவல் வேற, அறிவு வேற. ஒரு விஷயத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், அது தகவல். அது இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இந்த நிகழ்வு நடந்தது, இவர் வந்தார், இவர் போனார், இவர் வீட்டுல இது மாதிரி நடந்தது அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் தகவல். அது இங்கேயே நாம இந்த இடத்துல இப்படி இருக்கு, அந்த இடத்துல அப்படி இருக்கு, அந்த இடத்துல அப்படி இருக்கு, உலகத்துல இந்த நாடுகள் இருக்கு அப்படி அதெல்லாம் சொன்னா அதெல்லாமே தகவல் தான். அறிவு அப்படி இல்லை. அறிவு அப்படிங்கிறது நாம இப்ப எந்த நிலையில இருக்கமோ அதுல இருந்து நம்மளை உயர்த்தக்கூடியது. நாம எந்த அளவு நாலெட்ஜா இருக்கமோ அதுல இருந்து இன்னும் நாலெட்ஜ் ஆகணும். நமக்கு எது சாதாரணமா படிச்சாலும் புரியாதோ அதுதான் சாஸ்திரங்கள்ல நமக்கு சொல்லப்படுகிறது. இப்ப பகவான் அப்படின்னா எல்லாருக்கும் இறைவன், கடவுள். நம்ம ஹிந்து மதத்துல கடவுள், இறைவன், தெய்வம், பகவான் எல்லா வார்த்தைகளாலையும் சொல்லுவோம். நாம் நம்மளை காப்பாத்துறது அப்படிங்கிற நம்பிக்கை அடிப்படையா இருக்கு. நம்மளை காப்பாத்துறது தெய்வம் அப்படின்னு சொன்னா எப்படி காப்பாத்துறது? அதான் இந்த கேள்வியே. தெய்வம் நம்மளை எப்படி காப்பாத்துறது? நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவத் எம்ஹி ரட்சித்து மிச்சந்தி சத்புத்தியா யோஜனைரிதம் என்று உபனிஷத்து சொல்றது. ஒரு மாடு மேய்க்கிறவர்கள், ஆடு மேய்க்கிறவர்கள், அந்த மேய்ப்பாளர்கள் அந்த ஆட்டையும் மாட்டையும் காப்பாத்துறத பார்த்தா தெரியும். இப்படி கையில ஒரு கம்பை வச்சிருந்து நின்றுட்டு இருப்பார்கள். அந்த மேய்க்கிற இடத்தை தாண்டி அந்த பக்கம் போச்சுன்னா தட்டி
சுச்சு இந்த பக்கம் போ அப்படிம்பார்கள். இந்த பக்கம் போகாத, இந்த பக்கம் போகாதுன்னு அப்படி ஒரு போக்கஸா குவிச்சு விடுவார்கள். வெளியிலேந்து ஏதாவது ஒரு நாய், நரி, ஓநாய் இது மாதிரி எல்லாம் வந்ததுன்னா கம்பால கட்டி அதை விரட்டி விடுவார்கள். அது மாதிரி தெய்வம் நம்மளை காப்பாத்துறதா? நதேவா தண்டமாதாய ரக்ஷந்தி பசுபாலவது. நம்மளை கையில கம்ப வச்சிருந்து இப்படி காப்பாத்துறதா? அப்படி இல்லை. பின்ன எம்ஹி ரக்ஷித்து மிச்சந்தி, யார தெய்வம் காப்பாத்தணும்னு விரும்புறதோ, யார் தெய்வத்துக்கிட்ட தன்னை காப்பாத்துன்னு வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு சத்புத்தியா யோஜனை ரீதம், நல்ல புத்தியை கொடுக்கும், நல்ல அறிவை கொடுக்கும். சில சமயங்கள்ல நாம் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளை பார்த்தோம்னா நல்லதாகவும் அமையறது, கெடுதலாகவும் அமையறது. அதை நாம் எடுக்கும் போது இது நல்லதா இருக்குன்னு நினைச்சுதான் நாம செய்யறோம். அது பலனை கொடுக்கிற காலத்துலதான் நல்லதா கெட்டதாங்கிறது நமக்கு தெரியறது. ஏன்னா கர்மாதான் நம் கையில இருக்கே தவிர பலன் நம்ம கையில கிடையாது. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா அப்படிங்கிறான் பகவான். செயல் புரிவது உன்னோட டியூட்டி, கடமை, அதுக்கு பலனை தரது நான் அப்படிங்கிறான். இப்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய செயலா கெட்ட பலனை கொடுக்கக்கூடிய செயலான்னு நாம் முன்னாடி யூகிச்சாலும் ரிசல்ட்ல நம்மளுடைய அனுமானம் மாறி போறது. நாம் நல்லதுன்னு எது நினைக்கிறோமோ அது கெடுதலா போயிடுறது, எது நமக்கு நல்லது இருக்காதுன்னு நினைக்கிறோமோ அது நல்லதா அமையறது. அந்த காலத்துல எல்லாம் கவனிச்சு கேட்டாதான் புரியும். இந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லுவான். உடனே பெரியவர்கள்லாம் உட்காத்தி வச்சு சொல்லு, பையனும் சொல்லுவான் பொண்ணும் சொல்லுவான், இந்த பையனை எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்படி சொல்லாத, இந்த குடும்பம் நல்ல குடும்பம், இந்த அப்பா அம்மா, இந்த பரம்பரை, இவர்கள்லாம் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், அதனால உனக்கு நல்ல நீ சௌக்கியமா இருப்ப, ஜாதகமும் நன்னா இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி வைப்பார்கள். அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிக்கும், அந்த பையனுக்கு இஷ்டம் இல்லாம தான் கல்யாணம் பண்ணிப்பான். ஒரு 10 வருஷம் கழிச்சு கேட்டா சௌக்கியமா இருக்கேன், நான் சௌக்கியமா இருக்கேன் அப்படிமா. இன்னைக்கு நான் தான் பார்க்கணும், நான் தான் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறவர்களுடைய வாழ்க்கை எத்தனை பேருடைய வாழ்க்கை வெற்றியா அமைஞ்சிருக்கு அப்படி சொல்ல முடியாது. இப்ப பெரியோர்கள் பண்ணி வச்ச வாழ்க்கை மட்டும் வெற்றியா அமைஞ்சுடுறதா அப்படின்னா இந்த பெர்சன்டேஜ்ல தான் வித்தியாசம். அதுல சக்சஸ் பெர்சன்டேஜ் கூட இருக்கும், ஃபெயிலியர் குறைச்சலா இருக்கும். இதுல ஃபெயிலியர் கூட இருக்கும், சக்சஸ் குறைச்சலா இருக்கும். அதான் வித்தியாசம். அதை விட்டுருங்க. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, அப்ப நாம தெய்வத்துக்கிட்ட வேண்டணும். என்ன வேண்டணும்? எனக்கு எது நல்லதோ, எது எனக்கு சௌக்கியத்தை கொடுக்குமோ அதை நீ செய்யணும் அப்படின்னு வேண்டணும். அதுக்குதான் தெய்வங்களை வழிபடுறது. தெய்வங்கள் நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் அங்கங்க குடிகொண்டு இருக்கு. பெரிய பெரிய உலகங்கள்ல கைலாசம், வைகுண்டம் முதலிய பெரிய உலகங்கள்ல இருக்கக்கூடியதான தெய்வமானது அல்லது நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியதான பரம்பொருளானது இது மாதிரி ஒரு கோவில்ல நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அப்படின்னா எதற்காகன்னா நம்ம மனசு குவியணுங்கிறதுக்காக தான். சில பேரை கேட்டா, சார் நீங்க கோவிலுக்கு போவே இல்லைன்னா, எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது சார், எனக்கு அதுலெல்லாம் நம்பிக்கை கிடையாது பெருசா, தெய்வம் என்ன கோவில்ல தான் இருக்கா அப்படின்னு நம்மளையே எதிர்கேள்வியா கேட்பா. நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாது. நான் சொல்ற பதில சொன்னா போதும். காற்று எல்லா இடத்துலையும் இருக்கணும், காற்று இல்லாத இடமே கிடையாது. அப்புறம் எனக்கு ஃபேன் போட்டுக்கிறீங்க. காற்று இல்லாத இடமே கிடையாது, ஃபேன் என்னத்துக்கு?
அந்த காற்றை நமக்கு போக்கஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு. காற்று இருக்கு, ஆனா நமக்கு அது பத்தல்ல. காற்று இல்லைன்னா நம்ம மூச்சை விட முடியாது. இருந்தாலும் நம்ம மேல அது உணரணும். அதுக்காக தான் ஃபேன். ஒரு காலத்துல விசிறி மாதிரி வச்சுப்பார்கள், அப்புறம் ஃபேன் எல்லாம் வந்தது, இப்ப ஏசி மாதிரிலாம் வந்தது. அதுபோல எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து இருந்தாலும், காற்று போல எல்லா இடத்திலையும் கடவுள் இருந்தாலும் எனக்கு உணர்ற சக்தி இல்லை. எனக்கு இன்னும் தேவைப்படுறது. இப்ப அந்த ஐயப்பன் சந்நிதியில வந்து இந்த ஐயப்பனை பார்க்கும்போது உள்ள ஒரு உணர்வு நடு ரோட்ல போய் உட்கார்ந்து கண்ண முடிந்தா வருமா? வரும். யாரோ சில சித்தர்களுக்கு, யோகிகளுக்கு, ஞானிகளுக்கு வரும். எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. பிரதிமாசு அப்ரபுத்தா நாம் அப்படின்னு சாஸ்திரம். அந்த நிலையை நாம் அடைஞ்சுட்டா அப்புறம் கோவில் தேவையில்லை. நம்ம மதம் எல்லாத்தையும் சொல்றது கோவில் தான் அப்படின்னு சொல்லல. எல்லாமே இறைவன் தாங்கிறது. நீ பார்க்கிற எல்லா பொருளுமே இறைவன் தாங்கிறது. அந்த நிலை நமக்கு வந்துடுத்துன்னா கோவில் அவசியம் இல்லை. ஆனா அந்த நிலையை நாம் அடையும் போது, அடைவதற்கு கோவில் தேவைப்படுறது. இது மாதிரி நாம் வேண்டும் போது தெய்வம் என்ன பண்ணும்? இந்த புத்தி இருக்கு பாருங்க, கெட்ட காலத்துல சில விஷயங்கள் நல்லதா தோணும். நாம முயற்சி பண்ணாலும் அது நடக்காது. நல்ல காலத்துல நாம் அதை விரும்பலைனாலும் நடக்க வைக்கும். இதுக்குதான் இறை வழிபாடுங்கிறது. தெய்வத்தை நாம் வணங்கணுங்கிறது அதுக்குதான். சில பேர் சொல்லுவார்கள், நான் வேண்டினேன் சார், எனக்கு அது பலிக்கவே இல்லை அப்படின்பாருங்க. பலிக்கலைங்கிறதுக்காக இறைவன் உனக்கு அருள் அல்ல அப்படின்னு நினைச்சுடாத. பலிச்சா உனக்கு கஷ்டங்கிறதுனால கொடுக்கல, பலிச்சா உனக்கு பிரச்சனை. ஏன் புரியுற மாதிரி சொல்றேன். நாம தெய்வத்துக்கிட்ட என்ன வேண்டுறோம்? எனக்கு அது வேணும், இது வேணும்னு வேண்டுறோம். எனக்கு கார் வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு மனைவி வேணும், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டுறோம். எதுக்காக வேண்டுறோம்? நான் சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்றோம். எல்லார் ஜாதக ரீதியாவும் எல்லாம் சௌக்கியத்தை கொடுத்துறாரு. வீடு சௌக்கியத்தை கொடுக்கணும்னு நாம நினைக்கிறோம், கார் சௌக்கியத்தை கொடுக்கணும்னு நாம நினைக்கிறோம், கல்யாணம் பண்ணிட்டா சௌக்கியமா இருப்போம்னு நாம நினைக்கிறோம், குழந்தை பிறந்தா சௌக்கியமா இருப்போம்னு நினைக்கிறோம். வீடு கட்டி கஷ்டப்படுறவர்கள் எத்தனை பேர் உண்டு? வீடு கட்டி, இன்னும் ஆச்சரியமா சொல்றேன், லட்சக்கணக்கான ரூபாய் லோன் போட்டு வீட்டை கட்டிட்டு இவன் எங்கேயோ இருப்பான். இவன் உத்தியோகம் எங்கேயோ இருக்கும். 50 லட்சம் ரூபாய் 60 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை கட்டிட்டு இவன் எங்கேயோ நார்த் இந்தியால ஒரு ஊர்ல காத்தே வராத வீட்டுல வாடகைக்கு மண்ணாடி இருப்பான். இந்த வீட்டுல 10-15,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒருத்தன் சௌக்கியமா இருப்பான், வாடகைக்கு இருப்பான். 30 வருஷம் கழிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு வருவான் அந்த வீட்டுக்கு. வந்து 3 வருஷத்துக்குள்ள போயிடுவான், மேல போயிடுவான். அப்ப வீடு உனக்கு சொத்து இருக்குங்கிறது போராது, நீ சௌக்கியமா இருக்கியாங்கிறது தான் விஷயம். அப்ப தெய்வத்துக்கிட்ட நாம இது மாதிரி எல்லாத்தையுமே சொல்லலாம். கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருப்போம்னு நினைக்கிறோம். நாம கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமா இருக்கான்னு எல்லாரையும் சொல்ல முடியுமா? அப்ப தெய்வத்துக்கிட்ட நாம என்ன வேண்டணும்னா, எனக்கு எது சௌக்கியமோ அதை கொடுன்னு சொல்லணும், எனக்கு எது நல்லதோ அதை செய்யி அப்படின்னு வேண்டாம். அப்படி வேண்டினா அந்த சௌக்கியத்தையும் நல்லதையும் கொடுக்கும். எது நமக்கு சௌக்கியத்தை கொடுக்காதோ அதை விலக்கிடும். நமக்கான அது புரியாது. ஒரு பெரிய ராஜாட்ட 2 பேர் வேலை பார்த்தார் மந்திரியாக. ஒரு சிற்றரசன் அவன். அந்த ராஜாவுக்கு ஒரு பிறந்த நாள் வந்தது. அந்த பிறந்த நாள்ல ராஜா ஒவ்வொருத்தருக்கும் கிஃப்ட் கொடுக்கும் போது இந்த 2 மந்திரிகளையும் கூப்பிட்டு, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க விரும்புறத கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும்? ஒருத்தர் சொன்னார், எங்க வீட்டுல வந்து
பெரிய குடும்பமா இருக்கு, ஆனா நல்ல பால் கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால ஒரு வேலைக்கு 5-6 லிட்டர் கறக்கக்கூடியதான ஒரு பசுமாடு வேணும்னா அந்த காலத்துல உடனே ராஜா பசுமாட்டை கிஃப்டா கொடுத்துட்டான். மற்றொருவரை கூப்பிட்டு கேட்டான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டான். அவர் சொன்னார், எனக்கு சேம் ப்ராப்ளம் தான், இந்த பால் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ப்ராப்ளம். அப்ப உங்களுக்கு ஒரு பசுமாடு வேண்டாம். அப்படின்னா எப்படின்னா, என்னால பசுமாட்டை கொண்டு வீட்டுல கட்டி காப்பாத்துறதுக்குள்ள சக்தி கிடையாது, என் வீட்டுல இடமும் கிடையாது, அதை கவனிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது. என்ன பண்ணலாம்னா, உங்க அரண்மனையில பெரிய இடம் இருக்கு, 100 மாடுக்கு மேல இருக்கு, அதுல நிறைய 50-60 மாடு கறக்கிறது. அதனால ஒரு வேலைக்கு 5 லிட்டர் வீதம் அரண்மனையில இருந்து எனக்கு பாலை கொடுத்துருவோம். வேலைக்கு அரண்மனையில இருந்து 5 லிட்டர் பால் வாழ்நாள் முழுவதும். சௌக்கியம் வேணும்னு கேட்டவன் கதை, பால் கேட்டவன் கதை. கல்யாணம் ஆகணும், வீடு வேணும்னு கேட்டவன் கதை, மாடு கேட்டவன் கதை. மாடை வாங்கின்னு போனா அதை முதல்ல காப்பாத்தி ஆகணும், வேலைக்கு அதுக்கு தீனி வச்சாகணும். அந்த மாடை கவனிச்ச இன்னைக்கு எல்லாம் பழகிக்கணும். நான் கொஞ்ச நாள் போனா கொஞ்சம் அப்படி ஆயிடும் அது. ஏன்னா நாம சாப்பிட்ற உணவு எல்லாமே விஷம் ஆயிட்டு வருது, ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னைக்குமே சில வியாதிகளுக்கு டாக்டர்கிட்ட கவனிச்சா, நம்ம அலோபதி டாக்டர்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சு சொல்லுவான்னு தெரியாது. ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதத்துல நல்ல கெட்டிக்கார டாக்டர்களா இருந்தா முதல்ல பாலை நிறுத்தும்பா, பால் சாப்பிடாதேன்பா. பாலை நிறுத்தினாலே பாதி வியாதி குறைஞ்சிடும். என்ன சார் சொல்றீங்க, பால் தானே சத்தான உணவுன்னா, கண்டிப்பா பால் தான் சத்தான உணவு, அது நல்ல பாலா இருந்தா. நாம சாப்பிட்ற பால் என்ன வின் அப்படின்னு போடுறானே தவிர அது என்ன வின்னே புரியல. ஆன்னா பசுமாடுன்னு அர்த்தம், தமிழ்ல ஆ அப்படின்னா பசுமாடுன்னு அர்த்தம். அது என்ன பால்னு நமக்கே தெரியாது. அதையும் தாண்டி அந்த மாடுகளை கவனிச்சாதான் தெரியும். அது ரோடு மேயறதே அது திங்காதது கிடையாது. பிளாஸ்டிக் பையில இருந்து ஆரம்பிச்சு, போஸ்டர்ல இருந்து ஆரம்பிச்சு, அது திங்காததே கிடையாது. ஒரு காலத்துல நல்ல பசும் புல் ஓஷதிகள் மூலிகைகளை சாப்பிட்டு அந்த பாலை நாம் குடிக்கும் போது நம்ம உடம்பும் உறுதியா இருக்கும். இன்னைக்கு அந்த மாட்டை பார்த்தாலே தெரியுமே, இந்த மாடெல்லாம் பாருங்க அப்படியே டொக்கு செத்து போறாங்க. அதுக்கு சாதம் போடலையா, ஊசி போடுறானா, என்ன மண்ணாட்டமோ, என்ன பாடும், எத்தனையோ பிரச்சனைகள். நல்ல பால் கிடைச்சா பிரச்சனை இல்லை, கிடைக்கலன்னா கண்ணுக்கு எழுத்தாப்புல கறந்து கொடுக்கறதெல்லாம் நல்ல பால்னு ஆயிடுமா? இந்த மாடு நல்ல மாடா, ஆரோக்கியமான மாடா, அது கொடுக்குற தீனி புண்ணாக்குல பசுமாடு சாப்பிட்றதே பியூர் வெஜிடேரியன் தான். ஆடு மாடெல்லாம் பியூர் வெஜிடேரியன். இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகளுக்கு சொல்ல வர, இன்னைக்கு அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தீவனம் ஃபுட்டுல நான்வெஜ்ஜை கலக்கிறாவ. இந்த சில விலங்குகளுடைய தோள்கள், செதில், எலும்பு இதெல்லாம் கலக்கிறாங்க. இதெல்லாம் என்ன எங்க போய் முடியும் அது அப்படிங்கிறத கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரியும் நமக்கு மாடு வச்சுக்கிறதா வேண்டாமா. அப்ப மாடு வச்சுக்கணுங்கிறத பழக்கத்துக்கு வரதே அந்த மாடை காலங்காலத்தால கறந்த உடனே அவிழ்த்து வெளியில கட்டணும், குளிப்பாட்டி கொண்டு வெளியில கட்டணும். 10 மணி ஆயிடுச்சுன்னா திருப்பி கொட்டைகாய்க்குள்ள கட்டிடணும். வெயில்ல கட்டினா மாடு கறக்காது, சாயங்காலம் பால் குறைஞ்சு போயிடும். அது தண்ணி குடிக்க வேண்டிய சமயத்துக்கு தண்ணி கொடுக்கலனாலும் பால் குறைஞ்சு போயிடும். 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அதுக்கு தொட்டியில தண்ணி காமிச்சாகணும், தீனி வச்சா, எத்தனையோ இருக்கு. இத்தனை கஷ்டத்துக்கு மத்தியில தான் அவர் பாலை எடுத்துக்கணும். மாடை கேட்டவனுக்கு அத்தனை பிரச்சனை, பாலை கேட்டவனுக்கு சௌக்கியம்ங்கிறது மனசு சார்ந்த விஷயம். தெய்வத்தை வழிபட்டா அந்த சௌக்கியத்தை பகவான் கொடுப்பார். அந்த தெய்வத்தை வழிபட்டு பல
நன்மைகளை அடைந்தவர்கள் அந்த தெய்வமானது பல நல்லோர்களை காப்பதற்காக வந்ததெல்லாம் தான் புராணங்கள்ங்கிறது. பகவான் பண்ணின அவதாரங்கள் 10 அவதாரம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா நேற்றைய தினமே சொன்னேன், 10 அவதாரம் இல்லை. மத்ய கூர்ம வராஹஸ்ட நாரசிம்மஸ்ட வாமனஹா ராமோ ராமஸ்ட ராமஸ்டன்னு மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் அப்படின்னு சொல்றோம். மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமாவதாரம், பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம், கல்கி அவதாரம். இதை தவிர நான் சொல்றேன், தத்தாத்திரேயர அவதாரம், ரிஷபதேவர்னு ஒரு அவதாரம், பிருத்து அப்படின்னு ஒரு அவதாரம் பகவானோடது, ஹரி அப்படின்னு ஒரு அவதாரம் பகவானோடது. அதன் பிறகு பகவான் மனு அப்படிங்கிற பெயர்ல அவதாரம், ஹயக்ரீவர் அப்படின்னு ஒரு அவதாரம் பகவானோடது. இது மாதிரி நிறைய இருக்கு. 24 வியாசர் பகவானுடைய அவதாரம். இது மாதிரி நிறைய அவதாரங்கள். இவைகளெல்லாம் தொகுத்து சொல்லக்கூடியதுக்கு புராணம். மத்ஸ்யம்னு சொல்லக்கூடிய மீன் சரித்திரத்தை சொல்றதுக்கு மத்ஸ்யாவதாரம்னு பேரு. அது மத்ஸ்யாவதாரம் மத்ஸ்ய கதையை மட்டும் சொல்லாது. மத்ஸ்யம்னு சொன்ன மீன் அப்படின்னு சொல்றோமோ, மீனும் தமிழ்ல பெயர் உண்டு, மச்சம்னு பெயர் உண்டு. தெரியுமா ரொம்ப பேருக்கு? ஒரிஜினல் பெயர் மச்சம்ங்கிறது. மத்ஸ்யம் அப்படிங்கிறது மச்சம் அப்படின்னு இருக்கும். கேரளாவில் போனா மச்சம்னு தான் சொல்லுவார். மீனோட பெயர் அது. இன்னும் சொல்ல போனா மீன் அப்படிங்கிறது சமஸ்கிருத பெயர், மச்சம்ங்கிறது தான் தமிழ் பெயர். மீனாட்சின்னு சொல்லலையா, மீனம் அப்படின்னு ராசியை சொல்லலையா? நமக்கு இப்ப நாம பேசுறதுலயே பெரிய ஒரு நஷ்டம் எதுன்னா, எது நாம பேசுற தாய்மொழி எது வேற்று மொழின்னு நமக்கே தெரியாது. அது மாதிரி கொண்டு குட்டையை குழப்பி விட்டுப்பான். பியூர் தமிழ்ல பேசுறது ரொம்ப கஷ்டம். சுத்தமான தமிழ்ல பேசினாலும் ரொம்ப பேருக்கு புரியாது. ஆனா அதெல்லாம் மாத்தணும். நம் தாய்மொழியை நாம் வளர்க்கணும்னு நினைச்சா பெரும்பாலும் நம் மொழியில நாம் பேசி பழகணும். இந்த வார்த்தைகளை தேடணும். குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். இந்த புராணங்கள் அந்த கதையை மட்டும் சொல்லாது, இன்னும் பல விஷயங்களை இந்த புராணங்கள் சொல்லும். இன்னும் பல தத்துவங்களை சொல்லும், நீதிகளை சொல்லும். அது மாதிரி மத்ஸ்ய புராணத்துல முக்கியமா சொல்லப்படக்கூடியது கட்டட நிர்மாணம். ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றோமோ, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றோமோ, அந்த விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கு. அதெல்லாம் நாம எல்லாருக்கும் டீப்பா தெரிஞ்சுக்கணுங்கிறவர்கள் அதை போய் பார்க்கலாம். பொதுவா எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது சிலது. சித்திர மாசத்துல வீட்டு வேலை ஆரம்பிக்க கூடாது, இதான் அடிப்படை. சித்திர மாசத்துல வீட்டு வேலை ஆரம்பிக்க கூடாது. வைகாசி மாசத்துல ஆரம்பிச்சா ரொம்ப விசேஷம். மார்கழி மாசம், மாசி மாதம், பங்குனி மாசம் இதெல்லாமும் ரொம்ப விசேஷம். இந்த ஐப்பசி மாசம் இதுல ஆரம்பிக்கிறவர்களுக்கு நிறைய தானிய விருத்தி ஏற்படும். மாசி மாசத்துல வீட்டை ஆரம்பிச்சா வீட்டுல எப்போதும் செல்வ தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். பங்குனி மாசத்துல நாம வேலை செஞ்சோம்னா பொன்னும் பொருளும் புத்திரர்கள் வம்ச விருத்தி அப்படிங்கிறது இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆடி மாசமுமே கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு உகந்த மாசம் தான். ஜேஷ்ட, ஸ்ராவண, பாத்ர, ஆஸ்வின,
பௌஷ மாசங்கள் பெரும்பாலும் ஆரம்பிக்க மாட்டார்கள். அப்படின்னா ஆனி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, தை. இப்ப நீங்க ஐப்பசின்னு சொன்னேலே, ஐப்பசியில் ஆரம்பிச்சா விசேஷம்னு சொன்னீர்களே அப்படின்னா அதுதான். அதுல இந்த மாச கணக்கெல்லாம் ரெண்டு விதமா கணக்கு பண்ணணும். நமக்கு இப்ப கார்த்திகை 1ஆம் தேதி பிறந்திருக்கு. இந்த கார்த்திகை பிறந்தது வியாழக்கிழமை, அதுக்கு முதல் நாள் அமாவாசை. நார்த் இந்தியால கவனிச்சோம்னா அமாவாசை அன்னைக்கே மாசம் பிறந்தோம், அமாவாசைக்கு மறுநாள். சில சமயம் அதை அனுசரிச்சு வரும், முன்ன பின்ன வரும். பொதுவாக இங்கிலீஷ்ல சொல்லப்படுகின்ற கணக்குக்கும் தமிழ்ல சொல்ற கணக்குக்கும் வித்தியாசம் உண்டு. இங்கிலீஷ் கணக்கு ஒரு குருட்டாந்தனமா பொத்தாம் பொதுவா உள்ள வார்த்தை. இந்த பர்த்டே எல்லாம் கொண்டாடுற பத்தியில அதுல ரொம்ப மூடத்தனம்ங்கிறதுக்கு சொல்ல வரேன். இந்த தேதி தான் நான் பிறந்தேன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பிப்ரவரி மாசத்துக்கு 29ஆம் தேதின்னு வரும். லீப் வருஷம்னு பேர். அது நீ 29ஆம் தேதி பிறந்த ஒரு வருஷம், பிப்ரவரி மாசம் 29ஆம் தேதி பிறந்த, அப்ப பர்த்டே எப்படி கொண்டாடுவேன்? 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவீங்க. சின்ன உதாரணம், நம்ம சாஸ்திரங்கள்ல அதுதான் நட்சத்திரங்களை சொல்றது. நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரம் அப்படின்னா அந்த மாசத்துல அந்த நட்சத்திரத்துல பிறந்த நாள் வரும் நமக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுல நாம தென் இந்தியாவில நாளை கணக்கிடுறதுக்கும் வட இந்தியாவில கணக்கிடுறதுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு. எதனுடைய அடிப்படையிலன்னா ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். சூரியனுடைய நகர்வு, சந்திரனுடைய நகர்வு, இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு நாள்கள் கணக்கிடப்படுறது. சூரியனுடைய நகர்வை வச்சு கணக்கு போடுறதுக்கு சௌரமானம்னு பேரு. சந்திரனோட நகர்வை வச்சு கணக்கு பண்றதுக்கு சாந்திரமானம்னு பேரு. தமிழ்நாட்டுல சூரியனோட நகர்வை வச்சு கணக்கு பண்றோம் நாம. சில இடங்கள்ல சந்திரனோட நகர்வை வச்சு கணக்கு பண்ணும் போது வித்தியாசம் வரும். தமிழ்ல நாம சித்திரை அப்படின்னு சொல்றதுக்கும் சமஸ்கிருதத்துல சைத்திரம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. தமிழ்ல சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு தான் சித்திரை மாசம் பிறக்கும். சைத்திரம்ங்கிறது எப்ப பிறக்கும்னா அந்த சித்திரைக்கு ஒரு வாரம் முன்னாடியே பிறந்துடும். அதனாலதான் வட இந்தியா சில இடங்கள் எல்லாம் பார்த்தா யுகாதி பண்டிகைன்னு கொண்டாடுவார்கள். வருட பிறப்பு வித்தியாசப்படும். அதெல்லாம் ஒரு பெரிய கணக்கு. அது ஆச்சரியமான கணக்கு. 365 நாள் பிளஸ் 12 மணி நேரம் அப்படிங்கிறது சூரியனோட நகர்வு. 27 நாள் பிளஸ் 8 மணி நேரம் அப்படிங்கிற 6 மணி நேரங்கிறது சந்திரனோட நகரம். ஒரு தடவை அது சுத்தி வரத்துக்குள்ள காலம். அது இந்த காலங்களை கனெக்ட் பண்ணினா 81வது வயசுல சதாபிஷேகம்னு பண்ணிக்கிறோம். நாம சதம்னா 100ன்னு அர்த்தம். 80 வயசுல எப்படி 100 வயசை நாம கொண்டாட முடியும் அப்படின்னா தமிழ் மாச கணக்குல வேணா 100 வயசு ஆகாதே தவிர சந்திரனோட மாச கணக்குல 100 வயசு முடிஞ்சிருக்கும். அது இந்த ஒரு மாசம் ஒரு வருஷம்ங்கிறது எதை வச்சு காலத்தையே நாம எதை வச்சுன்னு கனெக்ட் பண்றோம்? நாம இருக்கிற இடத்துல இருந்து கனெக்ட் பண்றோம். இப்ப பூமியில 365 நாள் ஒரு வருஷம்னு சொல்றோம். இதுவே சனி கிரகத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, சனி கிரகத்துல 900 நாள் ஒரு வருஷம். இதே வியாழனுடைய கிரகத்துக்கு நாம போனோம்னா 330 நாள் தான் ஒரு வருஷம். புதனோடத்துக்கு போனோம்னா 84 நாள் தான் ஒரு வருஷம். அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி காலம் மாறுறது. இதெல்லாம் நம் முன்னோர்கள் நமக்கு கணிச்சு கொடுத்திருக்கார்கள். அதெல்லாம் அந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது.
பொதுவா தமிழ்நாட்டுல எப்ப வீடு கட்ட மாட்டார்கள், ஆரம்பிக்க மாட்டார்கள்னா ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனி, இந்த 4 மாசம் வீடு கட்ட ஆரம்பிக்க மாட்டார்கள். ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த ஆனி, புரட்டாசி, மார்கழி, பங்குனியில வாஸ்து வந்ததுன்னா பண்ணலாம். வாஸ்து எப்ப வரும்னா அந்த அமாவாசை கழிஞ்சுதான் வரும், அதுக்கு முன்னாடி வராது. கிழமைகள்ல ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீடு கட்ட ஆரம்பிக்கவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையும் சொல்ல போனா அவன் சொல்றதுக்கு நமக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வாரத்தினுடைய ஆரம்பமே. கார்த்தால எழுந்துக்கிறதே சுறுசுறுப்பா இருக்கணுமா, சோம்பலா இருக்கணுமா? ஆங்கிலேயர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாள், தின்னுட்டு படுத்துன்னு தூங்கலாம் அப்படிங்கிறது. முதல்ல அதையே மாத்தணும். லீவுனால சனிக்கிழமையா பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை வைக்கவே. ஞாயிற்றுக்கிழமை உயர்ந்த நாள், ஞாயிறு அப்படிங்கிறது ரொம்ப உயர், ஆக்டிவா இருக்க வேண்டிய நாள் அது. இதே மற்ற தேசங்கள்ல இந்த பழக்கங்கள் கிடையாது. அது மாதிரி அஸ்வினி, ரோஹிணி, மூலம், உத்தரம், உத்திராடம், உத்திரட்டாதி, மிருகசீரிஷம் இதெல்லாம் கட்டடம் கட்டுறதுக்கு ரொம்ப விசேஷமான இடங்கள். சில பேர் கேட்பார்கள், கிழக்கு பார்த்த வீடா, வடக்கு பார்த்த வீடா, தெற்கு பார்த்த வீடா, மேற்கு பார்த்த வீடா? எந்த வீடா வேணாலும் இருக்கலாம். கிழக்க பார்த்த வீடுதான் அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். கிராமங்கள்ல தெரு இருக்கும், பார்த்திருக்கீர்களா? இப்படி ஒரு வரிசை இருக்கும், இப்படி ஒரு வரிசை இருக்கும். பெரும்பாலா அந்த தெரு அமைப்பு எப்படி இருக்கும்னா கிழக்கு மேற்கு. வீடை பார்த்தா வடக்க பார்க்க ஒரு வரிசை இருக்கும், தெற்க பார்க்க ஒரு வரிசை இருக்கும். ஃபுல்லா வீடுகள் முழுக்க வடக்க பார்க்க இருக்கும் அல்லது தெற்க பார்க்க இருக்கும், வரிசையா இருக்கும். அதனால சாப்பிட்றதும் தூங்கறதுலன்னா சில நியமங்கள். தெற்க பார்க்க உட்காந்து சாப்பிடக்கூடாது, வடக்க தலையை வச்சுன்னு தூங்கக்கூடாது. இந்த 2 தான் சட்டம். தெற்க பார்க்க உட்காந்து சாப்பிடக்கூடாது, ஒரு சில சமயங்கள்ல தேவைப்பட்டா அப்படி சாப்பிடுவார்கள், எப்போதும் சாப்பிடக்கூடாது. வடக்க பக்கம் தலையை வச்சுக்க கூடாது. தலையை வச்சுட்டா கொஞ்ச நாள்ல மண்டையில குழப்பம் வரும். ஏன்னா வடக்கு பக்கம் மேக்னெட் இருக்கு, புவியீர்ப்பு சக்தி அதனால ஜாஸ்தி. அதனால தென் பக்கம் தான் தலையை வச்சுன்னு தூங்கணும். இப்படி சில நியமங்கள். வீட்டுல நான் உபயோகப்படுத்தக்கூடிய மரங்களை பத்தி சொல்லியிருக்கு. இன்ன மரங்கள் உபயோகப்படுத்தலாம், இன்னென்ன மரங்கள் உபயோகப்படுத்தினா இன்னென்ன விசேஷம்னு அதுல ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். புளிய மரம், தூங்கு மூஞ்சி மரம், கருக மரம், இந்த 3 வீட்டுக்குள்ள உபயோகப்படுத்த கூடாது. இது சாஸ்திரம். புளிய மரத்துல வீட்டுல எந்த ஒரு பொருளும் நிலை ஜன்னல்லாம் பண்ணக்கூடாது. தூங்கு மூஞ்சி மரத்திலையும் பண்ணக்கூடாது. தூங்கு மூஞ்சி மரம்னு ஒரு மரம், அதுலயும் பண்ணக்கூடாது. கருக மரத்திலையும் பண்ணக்கூடாது. வீட்டுல நிலை இதெல்லாம். வீட்டுல சர்வதா அரச மரம், அத்தி மரம், ஆலமரம் வைக்கவே கூடாது. வீட்டுக்குள்ள அரச மரமும் இருக்கக்கூடாது, அத்தி மரமும் இருக்கக்கூடாது, ஆலமரமும் இருக்கக்கூடாது. அது பொதுவுல தான் இருக்கலாம், வீட்டுக்குள்ள நாம வச்சுக்க கூடாது. இது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள். எத்தனை தூண்கள் இருந்தா அது என்ன மண்டபம்? 64 தூண்கள் இருந்தா புஷ்ப மண்டபம்னு பேரு. 62 தூண்கள் இருந்தா புஷ்பபத்ர மண்டபம் அப்படின்னு பேரு. 60 தூண்கள் இருந்தா சுப்ரத மண்டபம் அப்படின்னு பேரு. இப்படி வரிசையா இது பத்தின விஷயங்கள்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இது புராணங்களுடைய சில விசேஷம். இப்ப நாம மத்ஸ்ய புராணத்துல உள்ள சாரம் அதுதான். அது மாதிரி கூர்ம புராணத்துக்கும் இருக்கு. இன்னைக்கு நாம சொல்ல போறது கூர்ம புராணம். கூர்மம் அப்படின்னா ஆமை. ஆமையாக பகவான் ஏன் பிறந்தான்? ராமனாக கிருஷ்ணனாக பகவான் பிறந்தான் அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். இதுல இன்னொன்னு சொல்றேன், ஆச்சரியமா இருக்கும்.
ஜாதி, ஜாதியால உயர்வு அப்படிலாம் இன்னைக்கு சொல்றார்களோன்னு. இந்த புராணங்களை கவனிச்சா தெய்வங்கள், நாம வழிபடக்கூடிய தெய்வங்கள் பெரும்பால பிராமண ஜாதியே கிடையாது. பெரும்பாலான தெய்வங்கள் பிராமண ஜாதியே கிடையாது. ராமர் பிராமணர் கிடையாது, கிருஷ்ணர் பிராமணர் கிடையாது, வியாசர் பிராமணர் கிடையாது, செம்படவர் மீனவர் பையனவர், இது மாதிரி நிறைய சொல்லலாம். இதெல்லாம் ஒரு வாமன அவதாரம், தத்தாத்திரேய அவதாரம், சில அவதாரங்களை தான் நாம பிராமண அவதாரம்னு எடுத்துக்கிறோமே தவிர பெரும்பாலான அவதாரங்கள் இந்த ஜாதியை குறிச்சே கிடையாது. ஆனா இன்னைக்கு கோவில் கட்டி நாம கொண்டாடுறோம். ராமரை பூஜை பண்றோம், கிருஷ்ணரை பூஜை பண்றோம், ஜாதி பார்த்தா பூஜை பண்றோம். இந்த ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருந்தா மற்றவர்கள் நம்மளை குழப்ப முடியாது. இந்த தெளிவு நம்ம கிட்ட இருந்ததுன்னா மற்றவர்கள் நம்மளை குழப்ப மாட்டான். இல்ல சார், பிராமணன்னா முகத்திலேருந்து வந்தான், இது இந்த வார்த்தை தான் அவன் பிடிச்சுன்னு சொல்றது. சத்திரியன்னா தோல்ல இருந்து வந்தான், வைசியன் அப்படின்னா தொடையிலேருந்து வந்தான், சூத்திரன்னா காலில் இருந்து. அங்க தோன்றினான்னு கிடையாது, பலம்னு அர்த்தம். அங்க பிராமணர்கள் அப்படின்னா ஜாதி கிடையாது, குணம். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாவகா. பேசற சக்தி அப்படிங்கிறது தனி. இந்த மம்புட்டி பிடிச்சி 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை செஞ்சா உடம்புல என்ன டயர்டு வருமோ அந்த டயர்டு வரும். 1 மணி நேரம் பேசினா, தொடர்ந்தாப்புல பேசினா உடம்பு அப்படியே அடிவயத்திலேருந்து வலிக்கும். ஆனா எல்லாருக்கும் வலிக்காது. சில பேருக்கு இயற்கையாவே அந்த பேசுற சக்தி இருக்கும், டீச்சிங் பவர் இருக்கும். அப்படி இருந்தா அவன் பிராமணன், அவன் யாரா இருந்தாலும். சத்திரியன்னா என்ன அர்த்தம்னா பாகூராஜன்ய கிருதா, தோள்கள் பலம் இருக்கணும். சில பேரை பார்த்தோம்னா அந்த தோல் அப்படியே விண்ணுன்னு நிற்கும், சில பேரை பார்த்தா அப்படியே டங்குன்னு தொங்கி இருக்கும். அப்படி விண்ணுன்னு இருக்கணும். கை பலம். ஊரூததஸ்ய வைசியா, வைசியர்களுக்கு வியாபாரம் செய்பவர்களுக்கு எது பலம்னா தொட பலம். இப்ப கவனிச்சு பாருங்க, எத்தனை சேர் போட்டிருக்கு, எத்தனை பேர் தரையில உட்கார்ந்து இருக்கா, எத்தனை பேரால தரையில எவ்வளவு மணி நேரம் உட்கார முடியும். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆச்சுனாலே சின்ன பையனுக்கே முடியல, இப்படிங்கிறான், இப்படி காலை வச்சுக்கிறான், இப்படி வச்சுக்கிறான். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அப்படி இப்படி கையை பிடி தூக்குங்கிறான், காலை பிடிச்சி இழுத்து நிறுத்துன்னு சொல்றோம். இதே அந்த காலத்துல கடையில எல்லாம் பார்த்தோம்னா செட்டியார்லாம் வரலாம், காலத்தால 7 மணிக்கு கடையை திறந்து உட்கார்ந்தா ராத்திரி 10 மணி பிறந்து உட்கார்ந்துட்டே இருப்பான். இயற்கையாவே அந்த பலம் இருக்கும். அதனால அப்படி உள்ளவர்கள் வைசியர்கள். கால்ல இருந்து தோன்றினவர்கள்னு சொல்லல, கால்ல பலம் உள்ளவர்கள் இருக்கு. சூத்திரர்கள்னா விவசாயம் பண்றவர்கள். கொச்ச வார்த்தை கிடையாது, உயர்ந்த வார்த்தை. சுச்சம் அப்படின்னா கண்ணீர்னு அர்த்தம், திராவயதி அப்படின்னா துடைப்பதுன்னு அர்த்தம். சுச்சம் திராவயதி சூத்ரஹா, கண்ணீரை துடைப்பவர்கள்னு அர்த்தம். அந்த வார்த்தை எங்க இருக்கு? இன்னைக்கு நாம சொல்ற வார்த்தை எங்க இருக்கு? சம்பந்தமே கிடையாது. நம்மளையே அது மாதிரி குழப்பு. நீ அழகா இல்லை, நீ அழகா இல்லை, நீ அழகா இல்லைன்னு திருப்பி திருப்பி சொன்னா நமக்கே சந்தேகம் வந்துடும், நாம் அழகா இருக்குமோ இல்லையோன்னு. அது மாதிரியே சொல்லி நம்மளை மட்டப்படுத்திட்டான். நான் தாண்டா அழகு, நான் தாண்டா உயர்ந்தவன், நான் தாண்டா பெருமையானவன், நீ தான் உயர்ந்தவன், நீ தான் பெருமையானவன் அப்படின்னு தான் குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும். நீ மட்டமானவன் சொல்லவே கூடாது, கம்பேர் பண்ணவே கூடாது. அவன் எப்படி இருக்கான் பத்தியா, நீ ஏன் எப்படி இருக்கேன்னு கேட்க கூடாது. நீ நன்னா இருக்கணும்னு சொல்லணும். மட்டப்படுத்தினா மட்டமாவே போயிடும். இந்த ஆங்கிலேயர்களோ அதன் பின்னாடி வந்தவர்களோ நம்மளை பழக்கினது அப்படிதான். நீ கஷ்டப்படுற, நீ மட்டமானவன், உன்னை மட்டம் எங்கடா சொல்லிருக்கு? எந்த புராணத்துல சொல்லியிருக்கு சொல்லு? எந்த சாஸ்திரம்? நீ சொல்ற சனாதன தர்மம் அப்படின்னு அதுல ஒரு இடத்துல தீண்டாமை இருக்கா நீ சொல்லு, ஒரு இடத்துல பெண் அடிமை இருக்கா அப்படின்னு நீ சொல்லு,
ஒரு இடத்துல ஜாதியில உயர்வு தாழ்வுங்கிற வார்த்தை இருக்கா அப்படின்னு நீ சொல்லு. இல்லையே நீங்க சொல்ற இவர் பின்னாடி வந்த எழுத்துக்களை வச்சுன்னு பேசக்கூடாது, மூலத்தை வச்சுன்னு தான் நம்ம பேசணும். இப்ப ஒரு நூலுக்கே மொழிபெயர்ப்பு பண்ணும் போது இப்ப திருக்குறளே இருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி சொல்றேன். திருக்குறளுக்கு உயர்ந்த உரை யாருன்னா பரிமேலழகர்னு ஒருத்தர். அவரோட உரை எடுத்து படிச்சாதான் ஒரிஜினல் திருக்குறள் என்னன்னு புரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச முதல் திருக்குறளை சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாருக்கும் தெரியுமோ இந்த திருக்குறள்? இப்ப சமீப காலத்துல உள்ள பெரிய கிரிமினல் மைண்ட் உள்ள புத்திசாலிகள்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதும் போது ஆதி அப்படிங்கிறது திருவள்ளுவரோட அம்மா, பகவன் அப்படிங்கிறது திருவள்ளுவரோட அப்பான்னு எழுதியிருக்கான். பரிமேலழகர் உரை எடுத்து படிச்சாதான் ஆதினா என்ன பகவன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்மையான பொருள் நமக்கு தெரியும். இப்பயே சமீப காலத்துல ஒரு கம்பராமாயணத்துல ஒரு பிரச்சனை வரலையா? திகைத்து திகைத்து நான் உன்னை பார்த்த உடனே திகைச்சு போனேன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் உன்னை பார்த்த உடனே எனக்கு பைத்தியம் முடிச்சு போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. திகைத்துங்கிற வார்த்தை பைத்தியம்னு வியாக்கியானம் பண்றான். திகைத்துங்கிற வார்த்தைக்கு பைத்தியம்னு அர்த்தமா? கொஞ்சம் எல்லாரும் யோசனை பண்ணுங்க. அப்ப நாம அப்படியே நம்ப கூடாது. நாம அறிவை வளர்த்துக்கணும், நாம படிச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். நம்மளுடைய படிப்புலயே உள்ள கோளாறு அது. அப்படியே நம்பு ஏன்னா நம்மள ஒரு வேலைக்கார மைண்டுக்கு நம்மளை செட் பண்ற படிப்பது. நான் நாளைய பத்தி நான் கவலைப்படாம என் வாழ்க்கையை பத்தி நான் தன்னம்பிக்கையோட சுதந்திரமா நான் இருக்கணுங்கிற அளவுக்கு என் மனசை தயார்படுத்தக்கூடியதுதான் படிப்பு. ஐயோ நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் சம்பாதிக்கலன்னா என்ன பண்ணுவேன், வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவேன், 5 ரூபா பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நம்மளை பயமுறுத்துறது படிப்பே கிடையாது. எப்படி இருந்தாலும் பாரதியார் சொல்லலையா, வீழ்வேன்னு நினைத்தாயோ அப்படிங்கிறார். நான் சாதிச்சு காமிப்பேன், என் வாழ்க்கையில நான் சாதிச்சு காமிப்பேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்கறது தான் உண்மையான படிப்புங்கிறது. இந்த புராணங்கள் வரிசையில பல அவதாரங்கள் சொன்னேன். இன்னைக்கு கூர்மாவதாரம். ஆமையாக பிறந்தானா பகவான்? எதற்கு பிறந்தான்னா அதுக்கு ஒரு கதை. எதற்காக பகவான் பிறந்தான்? துர்வாசாக சுரவணிதாப்ஜ திவ்ய மால்யம் சக்ராய ஸ்வயமுபதாய சப்தத்ர சூபூயः நாகேந்திர பிரதிமிருதிதே சசாப சக்ரம் காசாந்திஹி தொதிதரே தேவதாம் சபாவாத். துர்வாசர்னு ஒரு மகர்ஷி, எல்லாருக்குமே தெரியும் அவரை. ஓரளவு அதெல்லாம் நாம பழக்கப்படுத்தணும் குழந்தைகளுக்கெல்லாம். ஏன்னா பாடங்கள்ல சொல்லி தர மாட்டார்கள், பாடங்கள்ல நல்லதே பெருசா இருக்காது. ஒரு காலத்துல சுதந்திரம் அடைஞ்ச உடனே இவர்கள் நம்மேல் படையெடுத்து வந்தார்கள், அவர்கள் நம்மேல் படையெடுத்து வந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பாடமா வச்சதுக்கு காரணம் என்னன்னா, நாம ஒற்றுமை இல்லாம இருந்தோம், அதனால் நாம விழுந்தோம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இப்ப அது தேவை கிடையாது. இப்ப என்ன தேவை நமக்கு பாடம் அப்படின்னா, இந்த நாட்டுல யார் சாதிச்சவர்களோ அவர்களை மாடலா வச்சுதான் நமக்கு பாடம் வேணும். கஜினி முகமது, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், 18 தடவை படையெடுத்து வந்தான். விடாமுயற்சிங்கிறமோ கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க. 18 தடவையும் அவனை தோக்கடிச்சவன் ராஜசிம்மன், ஒரு ராஜபுத்திரர்கள் ராஜா. அவனை பத்தி நாம யாராவது பேசணுமா? 18 தடவை அவன் தோத்து போனான்னு தானே நாம படிக்கணும். 18 தடவை அவன் வந்த போது அவனை விரட்டி அடிச்சோம் நாமன்னு தானே படிக்கணும். நாம அப்படி படிக்கல. 18 தடவை விடாமுயற்சியா. பெரிய புண்ணியமோ புண்ணிய காரியமோ விடாமுயற்சிக்கு. திருட்டு பய வந்ததே திருடுறதுக்காகவும். இது என்ன பெரிய பாடம் நமக்கு? அப்ப நமக்கு எது பாடமா இருக்கணும்? யார் சாதிச்சார்களோ, யார் நல்லவர்களோ அவர்களுடைய பாடம் இருக்கணும். எத்தனை சோழ
மன்னர்கள், எத்தனை பல்லவ மன்னர்கள், எத்தனை பாண்டிய மன்னர்கள், இந்த நாட்டுல எத்தனை ஆச்சரியமான காரியங்களை சாதிச்சுட்டு போயிருக்கார்கள். இன்னி பரியந்தம் தஞ்சாவூர் கோவிலோட அந்த கட்டட நிர்மாணத்தை அனுமானம் பண்ண முடியல, அவர்களால கெஸ் பண்ண முடியல, டெக்னாலஜியை கெஸ் பண்ண முடியல. மேல கொண்டு போய் ஒரு 80 டன் வெயிட்ட வச்சானே, இவரை எப்படி கொண்டு போனான்? இன்னி பரியந்தம் அதுக்கு விடையே கிடைக்கல. அவர்கள் 1000 வருஷம் ஆப்போது. நாம என்ன அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த திருவிழிமலைன்னு ஒரு ஊர் இருக்கு, கும்பகோணம் பக்கத்துல இருக்கும். அங்க போனோம்னா போறதே ரைட் சைட்ல ஒரு மண்டபம் இருக்கும், வவ்வாலொட்டி மண்டபம்னு பேர். அந்த மண்டபம் இவ்வளவு பெரிய மண்டபம் இப்படி இருக்கும். இந்த மண்டபத்துக்கு கம்பி கிடையாது, உள்ள எதுவுமே இல்லாம கான்கிரீட் கிடையாத மண்டபம். அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அந்த செவத்துல போய் வவ்வால் பிடிச்சுக்குமோனோ, அந்த செவத்துல வவ்வாலால பிடிக்க முடியாது. ஒரு பாயறைஞ்ச மண்டபமா இருந்தா வவ்வால் இருக்குமோனோ, அது மாதிரி அந்த மண்டபத்துல போய் வவ்வாலால உட்கார முடியாது, அது காலால பிடிச்சுக்க முடியாதபடிக்கு பூச்சது. அதனால வவ்வாலொட்டி மண்டபம்னு பேர். இன்னி பேர் தான் அந்த டெக்னாலஜி தெரியல, என்னத்தை வச்சு பூசினான்னு புரியல. இது மாதிரி உள்ள அறிவை நாம் சம்பாதிச்சிருந்தாதான் முன்னேற்றம்ங்கிறது ஏற்படும். முன்னேற்றம் ஏற்பட்டாதான் தன்னிறைவு ஏற்படும். தன்னிறைவு ஏற்பட்டாதான் வல்லரசாகலாம். நீங்க பிரத்தியார்த்தேந்து டெக்னாலஜியை பிச்சை வாங்குற பரியந்தும் பிச்சைக்காரன் தான். நாம சுயமா கண்டுபிடிச்சு நாம சுயமா உண்டாக்கினாதான் நாம உயர்ந்தவனா ஆகலாம். அப்படிங்க அதுக்கெல்லாம் நம்ம காவியங்கள்ல புராணங்கள்ல கதை மட்டும் சொல்லல, அதுக்காக சொல்ல வரேன். இதுல சொல்லிட்டு பேர்க்கார்கள் பல விஷயங்களை. அதுல துர்வாசர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி, சிவபெருமானுடைய அம்சம் அவர். துர்வாசர் அப்படிங்கிறவர் அத்ரி அனசூய அப்படின்னு ஒரு மகரிஷிகள், அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்கிறது. புருகு, துர்வாசர், பிருகஸ்பதி அப்படின்னு. புருகு அப்படிங்கிறவர் பகவான் நாராயணனுடைய அம்சம், துர்வாசர் சிவபெருமானுடைய அம்சம், பிருகஸ்பதி பிரம்மாவோட அம்சம். இந்த 3 பேர். இந்த துர்வாசர் எப்பேற்பட்டவர்னா ரொம்ப கோபிஷ்டர். ஏன்னா சிவபெருமான் கோபக்காரர் தானே. அதனால ஸ்ரீருத்ரன் சொல்லும் போது, நமஸ்தே ருத்ர மன்யவ உதோத இஷவே நமஹ, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யா முததே நமஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ருத்ரம்னு ஒரு மந்திர பாடம் சிவபெருமானை பத்தி சொல்லக்கூடியது. அது சொல்லும் போது சிவபெருமானே உனக்கு வணக்கம்னு சொல்லல, நமஸ்தே ருத்ர மன்யவேங்கிறது. மன்யுன்னா கோபம்னு அர்த்தம். சிவபெருமானுடைய கோபத்துக்கு நமஸ்காரம்ங்கிறது. சிவபெருமானுக்கு நமஸ்காரம்னு சொல்லல, சிவபெருமானுடைய கோபத்துக்கு. ஆசு தோஷி, ஆசு கோபி. சிவபெருமானுக்குள்ள ஒரு அடையாளம் என்னன்னா, சீக்கிரமா கோபம் வந்துடும், முன்கோபி. சீக்கிரமா சந்தோஷமும் வந்துடும். சிவபெருமான திருப்திப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சித் சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம் வா விசமந்திரகம் வா சவம்ச கோட்யா சிவலோகமேதி. ஒரு பில்வம், ஒரு ஸ்பூன் ஜலம் சிவபெருமான் தலையில நாம விட்டோம்னா எப்படி இருக்கு பாருங்க. அதுக்கு பெருசா உருவங்கள்லாம் கூட செஞ்சு வைக்க வேண்டாம். ஒரு சின்ன கல்லு பானம்னு சொல்லுவோம், அதை வச்சு பூஜை பண்ணா போதும். ஒருத்தன் நட பயணம் பண்ணினான். பொழுது போறது மத்தியானம் ரொம்ப வெயிலா இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய மரத்தடியில அவன் இலப்பாரினான். மரத்தினுடைய இலைகள்லாம் கீழே உதிர்ந்து இருந்தது. பக்கத்துல ஒரு குழவி கிடந்தது. சும்மா அதை எடுத்து இப்படி இப்படி இந்த பொழுது போறதுக்காக நம்மளே சும்மா உட்கார மாட்டோம். நம்மளே கவனிச்சோம்னா நமக்கு முன்னாடி எதாவது வச்சா எதையா பண்ணிட்டே இருப்போம்.
இப்படி ஒண்ணுமே இல்லாம இருந்தாதான். நமக்கு முன்னாடி ஒரு மாலையை வச்சா, ஒரு பேப்பரை வச்சா, ஒரு இதை வச்சா, அந்த கதை கேட்கிற 2 மணி நேரத்துல இப்படி நோண்டிகிட்டே இருக்க மாட்டோம். மனிதனோட சுபாவம் அது. இன்னும் சில பேரை பார்த்தா கால் ஆட்டின்ண்டே இருப்பான், கை ஆட்டின்ண்டே இருப்பான். அந்த மனசு நிக்கல்லேன்னு அர்த்தம். அப்படி இருக்க நம்ம பேசாம இருக்கணும். ஐம்புலனும் அடங்கினா மட்டும் போராது, மனசும் அடங்கணும். அதுக்குதான் தியானம்னு பேரு. சும்மா அந்த இலையை எடுத்து போட்டான், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சிவபெருமான் அவனுக்கு முன்னாடி தோன்றினார். எப்படின்னா, நீ என்ன பூஜை பண்ணினேன்னார். அவர் என்ன பூஜை பண்ணினேன்னா, இது இருக்க இந்த குழவி மாதிரி இருக்கே, இதுக்கு லிங்கம், அது பானம்னு பேர். நீ போட்ட இலை வில்வம். இன்னைக்கு சிவராத்திரி, அன்னைக்கு சிவராத்திரி, அதனால உனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு வந்தேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, அவன் சொன்னான், நான் பிரம்மலோகம் போகணும்னா. உடனே பிரம்மலோகத்துக்கு அனுகிரகம் பண்ணிட்டா. பிரம்மலோகம் போயிட்டான். பிரம்மா கேட்டார், நீ எப்படி பிரம்மலோகம் வந்த, என்ன தவம் பண்ணினேன்னு கேட்டார். நான் ஒன்னும் பெருசா பண்ணல, நடந்து போறதே இலப்பாடுறதுக்காக களைப்புனால உட்கார்ந்துக்கிறதே, பக்கத்துல உள்ள கல்லு மேல 4 இலைய போட்டேன், அது வில்வமா பூஜைன்னு எடுத்துன்னு சிவபெருமான் தோன்றி எனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் பிரம்மலோகம் போகணும்னு சொன்னேன். சிவபெருமானை ஏமாத்திட்டு நான் பிரம்மலோகம் வந்துட்டேன். அதே சமயத்துல சிவபெருமான் பார்வதி கிட்ட சொன்னார், ஒரு பக்தன் என்கிட்ட இன்னைக்கு ஏமாந்து போயிட்டான்டா. எப்படி? என்ன பூஜை பண்ணினா, என்ன பூஜை பண்ணினத்துக்கு என்ன வேணும்னு நான் கேட்கறதே, நான் கைலாசமே கொடுப்பேன், என்னையே கொடுப்பேன். வேண்டுவார்க்கு வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு. அவன் என்கிட்ட பிரம்மலோகம் வேணும்னு சின்னதா வேண்டின்னு போயிட்டான். பெருசா கொடுக்கறதுக்கு பதிலா, பெருசா வேண்டதுக்கு பதிலா சின்னதா வேண்டினான். இப்படி சிவபெருமானுடைய ஒரு சுபாவம். ஆசு கோபி ஆசு தோஷி. துர்வாசனா அப்படிதான். ஒரு சமயம் அவர் மணித்வீபம்னு சொல்லக்கூடியதான அம்பாளுடைய ஸ்தானம் அது. எப்படி கைலாசம்ங்கிறது சிவபெருமான் இருக்கிற இடமோ, வைகுண்டம்ங்கிறது பெருமாள் இருக்கிற இடமோ, அது மாதிரி அம்பாள் இருக்கிற இடத்துக்கு என்ன பெயர்? மணித்வீபம்னு பேர். எல்லாருமே அதை எழுதி வச்சுக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லணும். மணித்வீபே நீ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாக்காரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையா. சௌந்தர்ய லகரியில ஆதிசங்கரர் சொல்றார், அம்பாள் வசிக்கிற இடத்துக்கு என்ன பெயர்னா மணித்வீபம்னு பேர். அந்த மணித்வீபத்துல போய் அம்பாளை பூஜை பண்ணிட்டு, அம்பாளுடைய பிரசாதமா ஒரு மாலை கொடுத்திருக்கார். அந்த மாலையை வாங்கிட்டு இவர் வரா. பூலோகத்துக்கு வர வழியில நடுப்புல இருக்கிறது தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துக்கு இவர் வர சமயத்துல இந்திரன் பட்டத்து யானை மேல ஊர்வலம் வரா. முன்னாடி அப்சர ஸ்திரீக்கெல்லாம், நாட்டிய பெண்கள்லாம். இன்னைக்குமே ஒரு பெரிய ராஜா வந்தா, ஒரு பெரிய பிரமுகர் வந்தா, அவருக்கு முன்னாடி எல்லாரையும் ஆட விடுறா மத்திய. இது இன்னி பழக்கம் இல்லை, அன்னியிலேருந்து உள்ளது. கலைகள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், இது அந்த க்ஷத்திரிய சுபாவம். அது இப்ப இதே ஒரு சுவாமிஜி அவருக்கு முன்னாடி காபரா டான்ஸ் ஆட விடுவானா? இன்னும் கொஞ்ச நாள்ல சுவாமிஜி ஆட விட்டாலும் விடுவார். யாராருக்கு என்ன சுபாவமோ அது மாதிரி, யாராருக்கு என்ன விரும்புவார்களோ அது மாதிரி பண்றது. ஆனா இது க்ஷத்திரிய சுபாவம். இது தன்னை மறந்து அவன் பாட்டை ஆட்ட ரசிச்சுட்டு இருக்கான். இந்த ஐராவதம்ங்கிற யானையும் தலையாட்டின்னு இருக்கு. இவர் என்ன பண்ணார், அந்த சமயத்துல குறுக்க போய் இப்படி நின்னா. இப்ப ரோட் ஷோன்னு நடக்கிறது பத்திலாம் அது மாதிரி இப்ப புதிய ராமன்னு சொல்லலாம். இப்ப ரோட் ஷோன்னு பண்றா பாருங்க எல்லாரும், அது மாதிரி இந்திரன் பண்றான். 2 பக்கமும் நின்னுண்டு எல்லாரும் கவனிக்கிறார்கள். முன்னாடி பெருசா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கு. இவர் என்ன பண்ணார், குறுக்க போய் இந்த கையில வச்சிருக்கிற அந்த அம்பாளோட பிரசாதத்தை எடுத்து மந்திரம் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா. பொதுவா தெய்வத்தோட பிரசாதங்களை நாம் பெற்றுக்கொண்டா எப்படி அதை உபயோகப்படுத்தணும் அப்படின்னா,
பெருமாள் கோவில்ல ஜலம் கொடுத்தா வாங்கி ஒத்தினுட்டு இப்படி வச்சுட்டு இப்படி தலையை தடவிடணும், கையை அலம்ப வேண்டாம். அது சாலக்கிராம ஜலமா இருந்தா, சாலக்கிராம ஜலம் தான் கொடுக்கணும் சாஸ்திரப்படி. சிவன் கோவில்ல அம்மன் கோவில் எல்லாம் விபூதி குங்குமம் கொடுத்தா இப்படி எடுத்து பொதுவா எல்லாரும் இப்படி எடுத்து போனாம, இதுவாது தேவலை வாசலுக்கு போனோன்னு அழிச்சிருவாங்க. நம்ம மதத்துல உள்ள ஒரு பழக்கங்களை பின்பற்றுவதற்கு நமக்கு என்ன வெக்கம்? நெத்தி இட்டுக்காத பழக்கம்ங்கிறது என்ன பழக்கம்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நெத்தியில ஒண்ணும் இல்லாம இருக்கிற பழக்கம்ங்கிறது என்ன? ஹிந்து மதத்துல லலாட்ட சூன்யனா இருக்கக்கூடாது, நெற்றி இட்டுக்காம இருக்கக்கூடாது. அவரவர்களுக்கு பழக்கத்துல வம்சத்துல என்ன உண்டோ அதை இட்டுக்கணும். குங்குமம் இட்டுக்கலாம், சந்தனம் இட்டுக்கலாம், திருநீர் இட்டுக்கலாம், கோபி சந்தனம் இட்டுக்கலாம், சாம்பல் இட்டுக்கலாம். எடுத்து நாளையிலேருந்து ஹோமம் உண்டு. இந்த காலத்தால கணபதி ஹோமத்திலேருந்து ஆரம்பம். ஹோமம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ரக்ஷை கொடுப்போம். நாம ரக்ஷைன்னா அந்த ஹோமத்துல உபயோகப்படுத்தின சாம்பல்ல கொஞ்சம் லேசா நெய் தடவி கொடுப்போம். அதை இட்டுக்கணும், கறி போட்டு மாதிரி இருக்கும், அதை இட்டுக்கணும். பொதுவா இட்டுக்கிறது ரெண்டு விதம் இருக்கு. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும். பெண்ணுக்கு இந்த வகுடுல இட்டுக்கிறதுங்கிறது அது சீமந்தம், குழந்தை பிறந்தப்புறம் வர வழக்கம். அது ரொம்ப பேருக்கு அதுவே தெரியல. இன்னைக்கு பெருசா அலங்காரங்கள்லாம் பண்ணி வளர்த்து உச்சி போட்டு வச்சுக்கிறான், நெத்தி போட்டு வச்சுக்க மாட்டேங்கிறான். எல்லாம் கொனஷ்ட. நெத்தி போட்டு தான் இருக்கணும். நெத்தியிலேயே இந்த இடத்துல பொட்டு இருக்கணும். நார்மலா ரெண்டு புருவத்துக்கு மத்தியில பொட்டு வச்சுக்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த விரலால இந்த இடத்த நாம ஒரு நாளைக்கு 10 தடவை இப்படி இப்படி தொட்டுண்டே வந்தோம்னா அவ்வளோ நிதானம் இருக்கும், நமக்கு அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நம்மளுடைய நான் கவனிக்கல சார், நான் பார்க்கல சார் அப்படிலாம் இன்னைக்கு சொல்றோமோன்னு நாம அப்படி இருக்கவே இருக்காது. அந்த கவனம் அவ்வளோ ஷார்ப்பா இருக்கும். அதுக்கு ஆக்ஞா சக்கரம்னு பேர். அந்த இடம் சயின்ஸ்ல அதெல்லாம் ஒத்துக்கிறார்கள். ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு பெயர். பிள்ளையாரை பார்த்தா அப்படி குட்டிக்கிறமே, அது மெமரி பவருக்காக உள்ளது. இப்படி பிள்ளையார் கோவில்ல இப்படி குட்டிக்கணும், இந்த இடத்துல படணும். அது இப்படி எல்லாம் குட்டிக்க கூடாது. இந்த ரெண்டு போட்டு இப்படி படணும். இப்படி பண்ண 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 இந்த சில குழந்தைகள் எனக்கு படிச்சா ஞாபகம் வரல அப்படின்னு சொல்ற பத்தியில அவளை இப்படி ஒரு நாளைக்கு 12 தடவை இப்படி பண்ண சொன்னோம்னா ஞாபக சக்தி வந்துடும். இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன். அமெரிக்கால இதை பேட்டர்னா பண்ணிட்டான், ரிசர்ச் பண்ணி. போய் நெட்ல பாருங்க. நம்ம சாஸ்திரங்கள்ல சாதாரணமா பிள்ளையார பார்த்தா அப்படி தலையில குட்டிக்கிற மாதிரி ஒரு பழக்கம். அது மாதிரி நெத்தியில அப்படி இட்டுக்கணும். இப்ப ஏதாவது ஒரு தப்பு பண்ணினா குட்டிக்கோ தலையில அப்படின்னு அந்த காலத்துல வெய்வாரு, தலையில குட்டிக்கோ அப்படின்னு. எதற்குன்னா அந்த ஞாபக சக்திக்காக. இந்த நெத்தியில இட்டுக்கணும். பிரசாதங்கள் குங்குமம் சந்தனம் விட்டுட்டா அதை கீழே போடக்கூடாது. புஷ்பமோ இதுவோ கால்படாத ஒரு இடத்துல வச்சிடணும். சில பேர் நினைப்பா, ஒருத்தரை என்கிட்ட கேட்டார், இது மாதிரி ஏகப்பட்ட கோவில்ல குங்குமம் சந்தனம் பிரசாதங்கள்லாம் கொடுத்து வீடு முழுக்க அப்படி சேர்ந்து போயிடுத்து, அதை என்ன பண்ணலாம்? நல்ல செடி வீட்டுல இருந்ததுன்னா அந்த செடியை சுத்தி நாம அதை மண்ணை தோண்டி அதுல போட்டுடலாம். கால்படாத இடத்துல இருக்கணும், அதான் விஷயம். சாக்கடையில எல்லாம் போடக்கூடாது. இவன் அந்த பிரசாதத்தை கொடுத்த உடனே அவன் இருக்கிற பொசிஷன்ல இந்த பிரசாதத்தை மதிக்கிற நிலையில அவன் இல்லை. பொதுவா யாருமே சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரிதான் மனோபாவம் இருக்கும். இப்ப கோவில்ல வந்திருக்கீர்கள், என்னை பார்த்த உடனே சாமி வணக்கம்னு சொல்லுவான். இதுவே ஒரு பெரிய கம்பெனியில ஜிஎம்மா இருக்கிறவரா இருந்தாலும் இல்ல போலீஸ்ல ஐஜியா இருக்கிறவரா இருந்தாலும் கோவில்ல வந்து என்னை பார்த்தா சாமி வணக்கம் பா. இதே அவர் ஐஜியா இருக்கிற இடத்துல நாம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, நாம தான் சொல்லணும் அப்படின்பா. அந்த ட்ரெஸ்ஸே ஒரு தடித்தனத்தை கொடுக்கும், ஒரு கர்வத்தை கொடுக்கும்.
சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனோபாவம் மாறும். இவன் இந்திரன் இருக்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதுல போய் நாம பிரசாதத்தை கொடுத்தா அவனுக்கு அதுக்கு மதிக்க அவன் என்ன பண்ணான், மாலையை வாங்கி, நல்ல மாலை, மகிழம்பூ மாலை, அந்த மாலையை வாங்கி யானை தலையில வச்சான். கண்ணுல கூட ஒத்திக்கல. யானை என்ன பண்ணினது, அதுவும் ஆடின்னு இருக்கு இதோட சேர்ந்து. நாம பழக்கிறது தானே எல்லாமே, எதோட சேர்ந்து பழகிறோமோ அது மாதிரி சுபாவம் வரும் நமக்கு. அதனாலதான் நல்லவர்களோட சேரணும், நல்ல பழக்கங்கள் இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம வீட்டுல வளர்க்கிற நாய்க்கு நாம பேசுறது புரியறது எப்படி புரியறது? நம்மோட பழகிறதால. உட்கார்ந்து கொண்டா உட்காந்துக்கிறது, அண்ணண்ட போனா அண்ணன் போடுறது, படுத்து கொண்டா படுத்துக்கிறது, இங்க வராதேன்னா வராம இருக்கு. யாரோட பழகிறமோ அதுதான் சுபாவம். கேரளா போனோம்னா கோவில் திருவிழால பார்த்தா அந்த ஜெண்டை மேல வாசிப்பார்கள். யானை எல்லாம் தலையாட்டின்னு கேட்டுட்டு இருக்கும். அது மாதிரி கேட்டு அந்த யானை என்ன பண்ணது, இந்த மாலையை தள்ளி விட்டு கீழே கீழே தள்ளி விட்டா, தள்ளி விட்டதோட இல்லாம காலால மிதிச்சுடுது. மிதிச்ச உடனே இத துர்வாசர் பார்த்தார். நாகேந்திர பிரதிமிருதே சசாப சக்கரம். ஒரு நிமிஷத்துல கோபம் வந்தது. ஐஸ்வர்ய மதத்துல பணத்திமிர்ல தானே நீ இந்த காரியம் பண்ணின. அம்பாலோட பிரசாதத்தை கொடுத்தா கண்ணுல வாங்கி ஒத்திண்டு பத்திரமா வைக்காம, நீ கண்ணுலயும் ஒத்திக்காம யானை தலையில வச்சு அதுவும் கீழே போட்டு மிதிச்சதுன்னா ரெண்டு பேருக்கும் அதுக்கு ஐராவதம்ங்கிற திமிரு, உனக்கு தேவேந்திரன்கிற திமிரு, ரெண்டு பேருக்கும் அந்த பதவி போகட்டும்னு சபிச்சார். யானை சாதாரண யானையாப்படுத்தி இந்திரனும் பதவி போய், பதவியில இருக்கிற பிறந்தான் ஆட்டங்கள்லாம். பதவி போச்சுன்னா நாய் கூட மதிக்காது. எல்லாருக்கும் தெரியுமோன்னு அது அதுக்குதானே அத்தனை அடிச்சுக்கிறா. அந்த பதவி இருக்கணும் இருக்கணுங்கிறதுக்காக தானே. பதவி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பதவி போச்சுன்னா அரசியலை விடுங்கோ, வீட்லயே ரிட்டையர் ஆச்சுன்னா அதோட சரியா போச்சு. ஒரு சேரை போட்டு உட்காந்து வச்சிருவா வீட்டிலேயே. இவனுக்கு எல்லாம் போயிடுத்து. இவன் என்ன பண்ணா, நேர ப்ரஹஸ்பதி கிட்ட போனா. சாபேன பிரதித ஜரேத நிர்ஜர். இந்த யானை சாதாரண யானையா படித்து அதோட சாப நிவர்த்திங்கிறது மதுரையில பூஜை பண்ணி அது வெள்ளை யானை ஏற்றம், வெள்ளை யானை சாப விமோச்சனம்னு வரும். திருவிளையாடல் புராணத்துல ஒரு பகுதியா வரும் அது. இவர்கள் எல்லாரும் பிரம்மாட்ட போனார். பிரம்மா என்ன பண்ணினார், நாராயணன் டைஷன் போனார். இது திரும்ப திரும்ப பெரிய இவர்கள் வீக் ஆயிட்டார்கள் தேவதைகள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அசுரர்கள் வந்துட்டார்கள். பொதுவாகவே ஒருத்தர் அரசாளும் போது எதிரா உள்ள ஒருத்தன் எப்ப என்ன பண்ணுவான்னா, 5 வருஷம் நாம ஆண்டாச்சு, அடுத்த 5 வருஷம் மக்கள் நம்மளை நிராகரிச்சுட்டார்கள் அப்படின்னா என்ன காரணம், என்ன தப்பு பண்ணினோம், என்ன பண்ணணும், இந்த மக்களுக்கு என்ன தேவை, இதை உட்கார்ந்துன்னு ஒரு தீர்க்கமா ஒரு பிளானை போட்டு ஒரு திட்டங்களை வகுத்து அப்புறம் தான் வந்தா இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி வர்றது யாராவது உண்டோ? கவனிச்சு பாருங்க. இல்ல வந்தா செய்வார்களோ? நம்ம சாபக்கேடு. இவன் ராஜாவா இல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் என்ன பண்ணுவான்னா, அவன் எப்ப தப்பு பண்ணுவான்னு காத்துட்டு இருப்பான், அவன் எப்ப வீக்கா போவான்னு காத்துட்டு இருப்பான். இது தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற எப்போதும் உள்ள பிரச்சனை. தேவதைகள் வீக்கா போனா அசுரர்கள் உடனே ஆட்சியை பிடிச்சுருவார்கள். அசுரர்கள் வீக்கா போனா தேவதைகள் ஆட்சியை பிடிச்சுப்பார்கள். இந்த சண்டை புராண காலத்திலேருந்து இருக்கு. தேவாசுரா சையத்தாசன் அப்படின்னு. இதுல அசுரர்களுக்கு சுயமாவே பலம் கூட. அசுரர்களுடைய குருவுக்கு சுக்கராச்சாரின்னு பேரு. புருகு அவரோட புல்லர் பார்கவர்னு பேரு. புருகு வேற, சுக்கராச்சாரி வேற. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. புருகுங்கிறவர் வேற. புருகுவுக்கு ஒரு பொண்ணு ஒரு புள்ள, பார்கவர் அப்படின்னு ஒரு புள்ள, பார்கவி அப்படின்னு ஒரு பெண்ணு. பார்கவர் அப்படிங்கிறவருக்கு தான் சுக்கராச்சாரியார்னு பேரு. பார்கவி தான் மகாலட்சுமிங்கிறது. மகாலட்சுமி புருகுவோட பொண்ணு.
அதை பின்னாடி சொல்றேன். இவர் என்ன பண்ணார், அந்த பிருகுவுக்கு ஒரு சக்தி உண்டு, மிருத சஞ்சீவினி அப்படின்னு இறந்தவனை பழைக்க வைக்கிறது. தேவதைகளுக்கு அந்த சக்தி கிடையாது. இவர்கள்லாம் பெருமாள்கிட்ட போய் சொல்ல பகவான் சொன்னான், பார்க்கடல்னு ஒண்ணு இருக்கு, அதை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் வரும், அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்களும் இரவாத தன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்ல, பிரம்மாத்யைஹி நுதமஹிமாச்சிரம் ததானீம் பிராதுஷ்யன்னே வரதபுரப்பரே நதாம்னா ஹே தேவாஹ திதிஜகுலைஹி விதாய சந்திம் பீயூஷ்யம் பரமதிதே தேதி பரியசாஸ்த்வம் சந்தானம் கிருதவதி தானவைஹி சுரோதைஹி மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரிம் பிருஷ்டேஸ்மின் பஹு தரமித்தோத்வரம் खगेन्द्रे सद्यस्त्वं विनितहवानी पयपयोधौ அத கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம்னு வரும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டா நீங்களும் இரவாத தன்மையை அடையலாம் அப்படின்னு இருக்கு. இந்த அமிர்தம் அப்படிங்கிறது பார்க்கடல்ல தான் இருக்கா அப்படின்னு இல்ல, எல்லார் உடம்புலயும் இருக்கு. நம்ம உடம்புல எல்லாம் இருக்கு. எங்க இருக்குன்னா தலையில ஒரு சுரப்பி இருக்கு. எப்படி நம்ம உடம்புல மொத்தம் 7 சுரப்பிகள்ங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவா தெரியல. தலையில ஒண்ணு இருக்கு, அது ஒரு 20 வயசு பிறகுதான் நமக்கு வேலை செய்யும். அதனாலதான் வளர்ச்சி நம்ம உடம்பு. 20 வயசு ஆன உடனே அது நின்று போயிடும். அப்புறம் வாழ்நாள் முழுவதும் அது சுரக்காது. அத யோகத்தை பயிற்சி பண்ணி யோகத்தினால திரும்பி ரீஆக்டிவேட் பண்ண முடியும். அதை ஆக்டிவேட் பண்ண முடியும். அப்படி பண்ணினா அப்ப என்ன ஆகும்னா உடம்பை எப்போதும் பார்த்தாலும் 30 வயசு மாதிரியே இருக்கும், இளமையாவே இருப்பார்கள். சில பேரை பார்த்தா 35 வயசுலயே கழப்பைய மாதிரி இருப்பாங்க. சில பேரை பார்த்தோம்னா 80 வயசானாலும் அப்படியே இளமையா இருப்பார்கள். இதுக்கு ஆகாரங்கள் சாப்பிட்றது ஒரு காரணம்னாலும் யோகத்தினாலையும் அப்படி பண்ண முடியும். ஹடயோக பிரதீபிக்க அப்படின்னு ஒரு நூல், அதுல இத பத்தின விவரங்கள் இருக்கு. நம்ம நாக்கு இருக்கணும், இந்த நாக்கு அப்படி இழுத்து 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 10-15 வருஷம் பயிற்சி பண்ணணும். நீளமா பண்ணணும். அதை நீளமா பண்ண முடியும்னா பண்ண முடியும். அதுக்கு எப்படின்னா இவ்வளவு தூரம் தானே வருது. இதுவே அப்படி இல்லை, பயிற்சி பண்ண பண்ண நீளமாகும். உங்களுக்கு புரியலாமன்னு சொல்றேன். நான் தொடரத்தே மூக்கை தாண்டி தொடுவேன். எல்லாரும் தொடுங்க பார்ப்போம். உதட்ட தாண்டியே போகாது உங்களுக்கு. நாம பயிற்சி பண்ணினா வரும். அது ஒரு கட்டத்துல இந்த நாக்க மடக்கி உள்ள கொண்டு போய் மேல் பக்கத்துல அந்த சுரப்பி இருக்கு, அதை போய் நாம தொட்டோம்னா உடனே அதுல இருந்து சுரக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு அதை ரிசர்ச்ல, இதை நம்ம சாஸ்திரத்துல இருக்கு. இன்னைக்கு ரிசர்ச்ல அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு ஆராய்ச்சி மருந்துகள் கண்டுபிடிச்சுன்னு இருக்கான். இன்னும் அது முழுசா முடியல, அதை முடியவும் முடியாது. நான் சொல்றபடிதான் அதை பண்ண முடியும். சுரந்தா உடம்பு அப்படியே இளமையா இருக்கும். இதை பண்ணினவர்களுக்கு தான் சித்தர்கள்னு பேர், இதை பண்ணினவர்களுக்கு தான் யோகிகள் அப்படின்னு பெயர். இந்த கதை அதைத்தான் சொல்ல வர்றது, நமக்கு புரியற மாதிரி சொல்ல வர்றது. நம்ம உடம்பே ஒரு பார்க்கடல்னு வச்சுட்டா அதுல கடையறத்துக்கு தான் யோகம்னு பேர். கடையறத்தை மலைய வச்சு கடையறோம், பாம்பை சுத்தி கடையறோம், தேவதைகள் அசுரர்கள் கடைவார்கள். இந்த மலையங்கிறது நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, பாம்பு அப்படிங்கிறது சுஷும்னா இட பிங்களேன்னு 2 பின்னாடி அந்த ஸ்பைனல் கார்டை சுத்தி போகும் ஒரு நரம்பு. அசுரர்கள் தேவர்கள் அப்படிங்கிறவர்கள் குணங்கள். மூலாதாரத்திலேந்து அந்த சக்தியை கலப்பி சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்ஞ, சகசிராரம்
இந்த சக்கரங்களை பிளந்துண்டு இந்த சஹசிராரம்ங்கிற சக்கரத்தை தொட்டுட்டா சித்தன் ஆயிடுவான். அப்புறம் அவனுக்கு சித்திகள் கைகூடும். ஆனா ஒருத்தன் சித்தன்கிறத நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா, நான் சித்தன் அவன் சொல்றதுனால இல்லை. இந்த மேஜிக் எல்லாம் பண்றதுனால சித்தர்கள்லாம் கிடையாது. அவங்க தெரிஞ்சுக்கோங்க. மேஜிக் எல்லாம் வரும். சில பேர் ஏமாத்தி பண்ணுவா, சில பேருக்கு இயற்கையாவே இருக்கும். இப்ப இப்படி தொட்ட உடனே இப்படி விபூதி வரும். இது ஃப்ராடு தனமாவும் இதை பண்ணலாம். சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஃப்ராடு பண்ணி பண்ணல. விபூதி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஃப்ராடு பண்ணி பண்ணல. இப்படி இவருக்கு இப்படிதான் வச்சு கையை வச்சு இப்படின்னா விபூதி வரும். இவன் என்ன பண்ணுவான், நகை இடுக்கல வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன், அப்படி எல்லாம் கிடையாது. இயற்கையாவே வரும். இது மாதிரி 1000 விஷயங்கள் சொல்ல முடியும். தூர சிரவணம், தூர சஞ்சாரம். இதோ இங்க தஞ்சாவூர்ல இப்பதான் காலமானார் அவர் ராம்தேவ்னு ஒரு சுவாமிஜி இருந்தார். ஹோமம் பண்ணிட்டு, இவ்வளவு பெரிய ஹோம குண்டம் நாளைக்கு இருக்கா மாதிரி பூர்ணாவதி பண்ணிட்டு அந்த ஹோமத்து குண்டத்துக்கு மேல படுத்துப்பார். அப்படியே 4 பக்கமும் தீ பற்றி எரியும். ஒரு உடம்புல ஒரு தீக்காயம் இருக்காது அவர். இது மாதிரி அபூர்வமான உயர்ந்த உண்மையானவர்களும் இருக்கார்கள், ஏமாற்று பேர்வழிகளும் இருக்கார்கள். நாம தான் அந்த அறிவை அடைஞ்சு தெரிஞ்சுக்கணும். அதை நாம அந்த அறிவை அடையறதுக்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர நாம பேராசை அடையறோம். இவரை போய் பிடிச்சிருந்தா ஒரே நாள்ல எம்எல்ஏ ஆயிடலாம், எம்பி ஆயிடலாம், பணக்காரன் ஆயிடலாம்னா நீனும் ஏமாற வேண்டியதான். இந்த சிட்பண்ட்ல பணம் போடுற மாதிரி தான் அது. நீ அந்த பயிற்சி பண்ணணும். இவர் அமிர்தத்தை கடையலாம்னு ஒண்ணு, தேவதைகள் அசுரர்கள் 2 பேரும் சேர்ந்தாதான் கடைய முடியும். அதுக்கு தேவேந்திரன் சொன்னா, நாங்க சாப்பிடுற அமிர்தத்துக்கு அசுரர்கள் கடைவார்களா பார்க்கடலைன்னா? கடைவார்கள். எப்படி? வர அமிர்தத்துல உனக்கு பங்கு தரேன்னு சொல்லு. அவன் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் வெளியில சண்டை போட்டாலும் பெர்சன்டேஜ்னா எல்லா பயிலும் ஒண்ணு சேர்ந்துருவான். இதுல பெர்சன்டேஜ் உண்டுன்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். வரத்துல உனக்கு பெர்சன்டேஜ் தரேன்னு சொல்லு. அதுக்கு தேவேந்திரன் சொன்னா, இந்த ப்ராஜெக்டே வேண்டாம்னா. ஏண்டா? ஏற்கனவே அவன் அமிர்தம் சாப்பிடாம அடிக்கும் போதே அந்த அடி தாங்க முடியலன்னு தான் உங்கள்கிட்ட சொல்றது. இப்ப அமிர்தத்தை வேற அவனுக்கு கொடுத்து அதை வேற சாப்பிட்டு அவன் அடிச்சு, இங்க பகவான் சொன்னார், நான் தரேன்னு சொல்லுன்னு தானே சொன்னேன். எப்ப தரேன்னு சொல்லுன்னு சொன்னேன்னா, எப்ப தருவேன்னு சொல்றேன்னு தரேன்னு தான் சொன்னேன். எப்ப வேணாலும் தருவேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, நான் பொய் சொல்லவே இல்லையே. இப்ப எத்தனை பேர் சொல்றான் அது மாதிரி. அது மாதிரி தரேன்னு தானே சொல்லுன்னு, பாக்கிய நான் பாத்துக்கிறேன், நீ கூட்டுன்னு வான்னார். மகாபலி தான் அப்ப ராஜா. அவனை போய் கூப்பிட்டார்கள். அவன் சொன்னா, பிறப்பிலேந்தே 2 பேரும் எதிரி, அசுரர்களும் தேவர்கள். இயற்கையாவே எதிரியா உள்ளவன் நம்மளோட நண்பனா உறவு கொண்டாடினான்னா அப்ப கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். சாணக்கியர் சொல்றார், உன் எதிரி உங்ககிட்ட உறவாடினா பின்னாடி குழி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஜாகிரதை உணர்வு இருந்துட்டே இருக்கணும். இருந்தாலும் பார்ப்போம்னு சரின்னா கடையறதுக்கு ஆள் வந்தாச்சு. எதை போட்டு கடையிறது அப்படின்னா, மந்தர மலைன்னு ஒரு மலை, அந்த மலையை போட்டு கடையலாம்னா அந்த மலையை போய் இவர்கள் தூக்கினார்கள். தூக்க வரல. பொதுவா எந்த காரியம் செஞ்சாலும் முதல்ல பிள்ளையார வழிபடணும். முதற்கடவுள்னு பேர் பிள்ளையார். வித்யாரம்பே விவாஹேச்ச பிரவேசே நிர்கமே ததா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய நஜாயதே அப்படின்னு சாஸ்திரம். இடையூறுகளை கலைவரத்தினால அவருக்கு விக்ன விநாயகர்னு பேர். விக்னங்கள்னா இடையூறு. அந்த இடையூறுகளை போக்குறதுனால பிள்ளையாருங்கிறது தமிழ்நாட்டு சொல்வது. சிவபெருமான் பார்வதியினுடைய பிள்ளைகள் 3 பேர். இவர் சுப்பிரமணியம், முருகன்,
ஐயப்பன். இவர் முதல் பிள்ளை அப்படிங்கிறதுனால பிள்ளை அப்படின்னு சொல்லாம பிள்ளையார் அப்படின்னு மரியாதையா சொல்றது. இதெல்லாம் விட்டுடுங்க. அப்ப அவரோட பெயர் என்ன? உண்மை பெயர் என்ன? இதைத்தானே தெரிஞ்சுக்கணும். நாம ஒரு நாளைக்காக உட்காந்து யோசனை பண்ணிருக்கோமா நம்ம? இது மாதிரி இல்ல, அப்படி அதுக்குதான் அறிவை சம்பாதிச்சுக்கிறதுன்னு பேர். பிரம்மணஸ்பதினு பேர் அவருக்கு. இது ரொம்ப பேருக்கு தெரியாது. பூஜை பண்றவாளை கேட்டாலே சொல்ல தெரியாது. வேதத்துல உள்ள பேர் அது. ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னூதிபிஸ் சீதசாதனம் அப்படின்னு வேதம் சொல்றது. கணானா அந்த்வா கணபதி கும்மவாமே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன். அது மாதிரி பிரம்மண்யன் அப்படின்னு பெயர் முருகனுக்கு. சுப்பிரமணியன் அப்படின்னு பெயர். இவருக்கு ஹரிஹர புத்திரர் அல்லது சாஸ்தா அப்படிங்கிறது தான் ஒரிஜினல் பெயர். இது மாதிரி ஒவ்வொரு தெய்வ காளி அப்படின்னு சொல்றோமோ, நாளைக்கு கதையில வரும். காளி அப்படின்னாலே கண்ணங்கரேன்னு உள்ளவள்னு அர்த்தம், கருப்பா உள்ளவள்னு அர்த்தம். கிருஷ்ணர் அப்படின்னா கருப்பா உள்ளவர்னு அர்த்தம். அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நம்ம கருப்புன்னா மட்டும் வசத்தின்னு நீங்களா நினைச்சுக்கலாம். நம்ம தெய்வங்கள் எல்லாமே அந்த வடிவத்துல உள்ளதுன்னு அதுக்காக சொல்ல வரேன். கிருஷ்ணர்னா என்னமோ கிருஷ்ணா அப்படின்னா புண்ணியம் நினைச்சுக்க வேண்டாம். கிருஷ்ணான்னா கருப்பா அப்படின்னு தமிழ்ல சொன்னா என்னவோ அதுதான் அர்த்தம். கருப்பான்னு கூப்பிட்டா என்னவோ அதே அர்த்தம் தான் தமிழ்ல கூப்பிட்டா கிருஷ்ணன்கிற வார்த்தைக்கு. இவர் பிரம்மணஸ்பதினு பெயர். இவரை பூஜை பண்ணாதனால அந்த மலையை பிடிச்சுட, அப்புறம் அவரை பூஜை பண்ணி இவர்கள் மலையை கொண்டு போட முடியாம பகவானே கொண்டு போடுறான். இத கடையறதுக்கு யாரை வச்சுக்கலாம்னா வாசுகிங்கிற பாம்பை வச்சுக்கலாம்னா அதை போய் கூப்பிட்டார். இந்த பாம்புகள்ல 8 வகை பாம்புகள் இருக்கு. நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது உலகத்துல 8 வகை தான் பாம்பே. அந்த 8 வகையில உள்ள பிரிவு தான் இத்தனையுமே. இந்த 8 வகையில உள்ளத்துக்கும் தலைவனுக்கு பெயர் இருக்கு. ஆதிசேஷன், அனந்தன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், திருதராஷ்டிரன், நாகராஜன். இதெல்லாம் பாம்புகளுடைய தலைவனுடைய பெயர். அது இதுல தட்சகன்கிறதுன்னு தெரியும். கார்கோடகன் ஒரு ராஜா, அது ஒரு பாம்பு, அது ஒரு வகை. அது நாகராஜன்கிறதும் வேற பெயர். அது ஆதிசேஷன் தான் இவர் படுத்துன்னு இருக்கிறது. இது வாசுகின்னு பெயர் இந்த பாம்பு. இது ரொம்ப நீளமா இருக்கு. இதை கொண்டு கடையலாம்னா அது சொன்னது நான் வரலன்னு இந்த விளையாட்டு. ஏன்னா ஒரு பக்கம் 33 கோடி பேர், ஒரு பக்கம் 66 கோடி பேர் பிடிச்சி விட்டா என் உடம்பு என்ன ஆகும்னு உடனே இந்திரன் சொன்னான் மகாவிஷ்ணுட்ட, இந்த வாசுகிங்கிற பாம்பு வரமாட்டேன்னு சொல்றது. இங்க பாருப்பா, தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு. தென்னை மரத்துல ஏறுறவனை எவ்வளவு தூரம் ஏற்றி விட முடியும்? தூக்கி விட முடியும். கொஞ்ச தூரம் தூக்கி விட்டா அப்புறம் எப்படி ஏறுறதுன்னு அவன் கத்துக்கணும் வாழ்க்கையில. அது மாதிரி வாழ்க்கையில சொல்லிதான் கொடுக்கலாம். ஆனானப்பட்ட அசுரர்களே பங்கு தரேன்னு சொன்னோடனே வந்தார்கள்னா இவன் ஏமாத்திரம் தான். வரத்துல 15% தரேன்னு சொல்லுவோம். 15 ஒன்னே சரின்னு வாசுகி கடைஞ்சா அந்த மலை நிற்க மாட்டேங்கிறது. மலை என்ன ஆறுது, அப்படி நழுவி 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 கீழே போறது. கீழே போனா அப்பதான் பகவான் என்ன பண்றான்? சந்தானம் கிருதவதி தானவைஹி சுரோதே மந்தானம் நயதி மதேன மந்தராத்ரி பிருஷ்டேஸ்மின் பதரமினோத்வஹன் ககேந்திரே சத்யஸ்துவம் வினிஹிதவான் பயப்பயோதௌ. அத தாங்கினார். தாங்கினார்னா வராக அவதாரம் எடுத்துல கூர்ம அவதாரம் எடுத்து ஆமையாக தாங்கினார். அதனாலதான்
இன்னைக்கும் நாம உட்கார்ந்துக்கிற அந்த பலகா ஆம மாதிரி போட்டுக்கலாம். கூர்ம ஆசனம்னு பெயர். இதுல சயின்ஸ் சொல்றேன். இந்த கேலக்சி இருக்கு பத்தியலா, இது எதுல இருக்கு, எதனால நிலை பெற்று இருக்கு? எதுல? முக்கோணமா இருக்கும். 3 வகையான சக்தி. இந்த முக்கோணமா இருக்கிறத நாம டிசைன் பண்ணினா ஆம மாதிரி வரும். அதுக்குதான் கூர்மாவதாரம்னு பேரு. நாளைக்கு தெரிஞ்சா வந்து சொல்லுவோம், நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. நான் சயின்டிபிக்கா அதுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதையும், கூர்மம்னா அது எதை குறிக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்றேன். சாஸ்திரம்லாம் அத்தனை உயர்ந்த சயின்ஸை சொல்றது அதுக்காக தான். அந்த மலையை தாங்கி பார்க்கடலை கடைஞ்சார்கள். அதுல என்ன வந்தது, இவர்கள்லாம் எதை அடைஞ்சார்கள் அப்படிங்கிறத நாளைய தினம் கதையல். நாராயணேத்யாதி ஜவத்பிருச்சைஹி பக்தை சதா பூர்ண மகாலயாய ஸ்வதீர்த்த கங்கோபமவாதி மக்னே நிவர்த்திதா சேஷருஜே நமஸ்தே. நாராயண 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 நாராயண. நாளைக்கு வராக அவதாரம். அதுவும் ரொம்ப விசேஷமானது. இந்த பூமி லாபம் ஏற்படணும்னா நமக்கு நிலம் அமையல, வீடு அமையல. இந்த ஹோமத்திலேயே ஒரு நாளைக்கு பூவராக ஹோமம்னு இருக்கு. அந்த பூவராகனை பூஜை பண்ணினாதான் பூமி அமையும் அப்படின்னு சாஸ்திரம். இந்த வராக அவதாரம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது. இது வந்து சயின்டிபிக்கா உள்ள விஷயங்கிறது குழந்தைகளுக்கு புரியணும். மத்ஸ்யாவதாரம்னா என்ன, கூர்மாவதாரம்னா என்ன, வராக அவதாரம்னா என்னங்கிறது எல்லாமும் சேர்த்து சொல்றேன். நாளைக்கு கூர்மாவதாரம்னா என்னங்கிற விஷயத்தை விஸ்தாரமா சொல்றேன். இன்னைக்கு டைம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் வராகஷ்ட நாரசிம்மஷ்ட வாமனஹான்னு வரிசையா இருக்கு. நாளையிலேருந்து ஹோமம் ஆரம்பம். கார்த்தால 7 மணிக்கு ஆரம்பம், 10:30 மணிக்கு முடியும். எல்லாரும் வந்து இந்த ஹோமத்துல கலந்து என்ன அக்னிமுகாவை சர்வா தேவதா அப்படின்னு தெய்வத்தை வழிபடும் போது அக்னி வழியாக வழிபட்டா விசேஷம். இந்த மாதிரி ஹோமங்கள்ல நம்ம வீட்டுல வச்சு பண்ணணும்னா செலவுகள் ஜாஸ்தி ஆகும். இது மாதிரி பப்ளிக்ல பண்றதே சக்தி கூட, கூட்டு பிரார்த்தனையோனும். அதனால எல்லாரும் அந்த ஹோமத்துல கலந்து பலனை அடையணுங்கிறதுக்காக தான் இதை பண்றதே. இத பண்றது மற்ற இடங்கள்ல எப்படி பண்றார்களோ எனக்கு தெரியாது. இந்த ஹோமத்து செலவை தாண்டி ₹1 வந்தா கூட இதுல எழுதி போட்டுருவார்கள் நிறைவு பெற்றதுன்னு. இந்த கோவில்ல கவனிச்சா தெரியும். எந்த தர்மமா இருந்தாலுமே வர வர வாங்கி உள்ள போட்டுக்கலாம்ங்கிறதே இங்க கிடையாது. அன்னதானம்னா அதுக்கு இத்தனை ரூபான்னா அந்த ரூபா வந்தாச்சுன்னா முடிஞ்சு போயிடுதுன்னு போட்டுருவா. இது எதற்குன்னா பப்ளிக்கு அந்த பலனை அடையணுங்கிறதுக்காக. அதனால எல்லாரும் அந்த சங்கல்பத்தை புஸ்தகத்தை வாங்கி அதுல எல்லாரும் கலந்துக்கணும். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய்.